कथयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्दक हे गजेन्द्र करुणापारीण हे माधवा हे रामानुजा हे जगत्त्रयगुरो हे पुण्डरीकाक्षमां हे गोपीजननाथा पालय परं जानामि न त्वां विना। अभयप्रदारामानम् अस्मद्गुरुमहं भजे यत्कटाक्षात् अयं जन्तुः अपुनर्जन्मतां गतः। श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्याणां सुलभश्रीधरः सदा स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो अचिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये अगाधभगवद्भक्तिसिन्धवे। अडियन दासानुदासन श्रीमते रामानुजाय नमः। श्रीमद् वरवर मुनये नमः। நம்முடைய திவ்ய பிரபந்ததாரா அதனுடைய தொடர்ச்சியாக அல்லது அது பூர்த்தியான உடனே ஸ்தோத்திரதாரா என்று ஆரம்பித்து இப்பொழுது ஸ்தோத்திர ரத்னம் வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கு ஜூன் 4ஆம் தேதி. இன்றைய தினம் அத்தியாச்சரியமான தினம் என்று அடியேன் கொண்டாடுவேன். காரணம், நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியரான யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய பரம கிருபையினாலே ஸ்தோத்திர ரத்னத்திலும் 5 ஸ்லோகங்கள் வியாக்கியானம் செய்ய வேணும் என்று நியமித்தருள ததனுகுணமாக அடியேன் உபன்யசிக்க விழைகிறேன். இது எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களாலேயும் இது தொடர்ச்சியாக அவர்களுடைய ஒரு பரம கருணையினாலேயும் இது நடைபெற்று கொண்டு வருகிறது. இது விஷயத்தை சொல்ல வேண்டி நம்மிடத்திலே கேட்டதனாலே இப்போ ஸ்தோத்திரதாரா என்கிற விஷயத்திலே அடியேனுக்கு கொடுத்தது ஸ்தோத்திர ரத்னம். ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னத்திலே அடியேனுக்கு 19, 20, 21, 22, 23 ஆக 5 ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானித்தருள வேணும் என்று கேட்டதனாலே அடியேன் இப்பொழுது இதை செய்ய விழைகிறேன். இதற்கு வியாக்கியானம் ஆச்சரியமான விஷயம். பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமாக சாதிச்சிருக்கிறார். இதுக்கு வாதிகேசரி அழகிய மனவாளஜியர் இதற்கு ஒரு ஸ்லோகம் செய்திருக்கிறார். அதாவது அபயப்பிரதான் ஆமானம் அஸ்மத் குருமஹம் பஜே.
யத் கடாட்சாத் அயம் ஜந்து அபுனர்ஜன்மதாங் கதஹா என்று வாதிகேசரி அழகிய மணவாள ஜீராலே தத்துவ நிரூபணத்தில் அப்பேற்பட்ட கீர்த்தி பெற்றவரும் அபயப்பிரதான ராஜர் என்ற திருநாமத்தை உடையவரும் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று புகழ் பெற்றவருமான பெரியவாச்சான் பிள்ளைக்கு 4 சிம்மாசனங்கள் உள்ளன அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த விஷயத்தை. 24 பிரபந்தங்கள் அடங்கிய 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு இவர் அருளி செய்த வியாக்கியானங்கள் தான் முதலானதும் முக்கியமானதுமான சிம்மாசனம் என்று முதல் சிம்மாசனம். அடுத்ததாக அவைகள் இல்லாவிடில் ஸ்ரீ வைஷ்ணவ உலகமே ஞான சூன்யமாய் இருளடைந்து பாழாகி இருக்கும். அந்த அளவுக்கு ஆச்சரியமான வியாக்கியானங்களை கொடுத்திருக்கிறார். இது முதல் சிம்மாசனமாக. ஸ்ரீ ராமாயணத்தில் முக்கிய ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானமாக தனிஸ்லோகி வியாக்கியானம் என்று அதையே 2வது சிம்மாசனமாக அவர் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தனிஸ்லோகிக்கு வியாக்கியானம் எடுத்து பார்த்தா சில ஸ்லோகங்களுக்கு தெரியறது. அகம்பேத்னி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் என்று ஆரம்பித்து ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனஹா என்ற ஸ்லோகங்களுக்கெல்லாம் அத்தியாச்சரியமான சில தனிஸ்லோகி என்று சில ஸ்லோகங்களுக்கு அது ரகசியார்த்தங்களை அள்ளி கொடுத்தார். இது அவருக்கு 2வது சிம்மாசனமாக அமைகிறது. ரகசியத்ரய வியாக்கியானமாக பரந்த ரகசியாதி ரகசிய கிரந்தங்களே இவருடைய 3வது சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவோம். ரிக்வேத கிலமாக இருக்கக்கூடிய ஜிதந்தே ஸ்தோத்திரத்துக்கும் பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்ன சதுஸ்லோகிகள் போன்ற விஷயங்களுக்கும் பாஷ்யக்காரரான ராமானுஜர் அருளி செய்த கத்தியங்களுக்கும் இவர் அருளி செய்த வியாக்கியானங்களாகிய ஸ்தோத்திர கத்திய ஸ்தோத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக கத்தியங்கள் போன்ற வியாக்கியானங்களை இவருடைய 4வது சிம்மாசனமாக அமைகிறது என்று பார்க்கிறோம். இந்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிறது எம்பெருமானாரை உத்தேசித்தே ஆளவந்தாரால் இயற்றப்பட்ட ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற எம்பெருமானாருக்கு இது மிக இனியதாக இருக்கக்கூடியது. ஏன்னா இதை கொண்டு தான் அவரை தர்ம ஸ்தாபனத்துக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்தாபனத்துக்கு பெரிய நம்பிகள் ஆளவந்தாருடைய பிரதான சிஷ்யராக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் மூலமாக நம்முடைய ஸ்தாபனத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்துக்கு இந்த கஸ்ரீஸ்ரயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா என்ற ஸ்லோகங்களெல்லாம் சொல்லி அவரை ஆக்கர்ஷணம் பண்ணி உடையவரை இழுத்ததே இந்த விஷயம்தான் அப்படிங்கிறது தெரியுது. அதில் நாதமுனிகள் அப்படிங்கிறவர் சாக்ஷாத் நம்மாழ்வரிடத்திலேருந்து 4000 பெற்றுக்கொண்டார். நாதனுக்கு 4000 உரைத்த பெருமாள் நம்மாழ்வாருக்கு பிரசித்தி. அப்படி கொடுக்கும் பொழுது பொலிகன்னு வரும்பொழுது பவிஷ்யதாச்சாரியர்னு ஒருவர் இருப்பார். அவரை கொண்டு உஜ்ஜீவியுங்கோள் என்று நாதமுனிக்கு சொல்ல அந்த நாதமுனிகள் அவருடைய திருப்பேரனார் அவராலே இது நிச்சயம் நல்லது நடக்கும் என்று அவரிடத்தில் சொல்லும்படியாக யாரிடத்தில் சொல்லி வைத்தார்னா உய்யக்கொண்டார் நாதமுனிகள் மூலமாக அவரிடத்தில் சொல்லச் செய்தார். அந்த ஆளவந்தார் கடாட்சிப்பார் சுவாமி எம்பெருமானாரை என்றும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அருளினார் அப்படிங்கிறது நன்னா தெரியுது. பூர்வாச்சாரிய ஸ்ரீசுக்தியமான செய்தி. இந்த பவிஷ்யதாச்சாரியரை கருதியே இதை ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எடுக்கிறார்கள். குளப்படியிலே தேங்கினால் குருவி குடித்து போம், வீரநாராயணபுரத்து ஏரியிலே தேங்கினால் நாடு வாழும் என்று ஒரு பிரசித்தமான வாக்கியம் இருக்கு. அப்படின்னு நாதமுனிகள் இதை அடிக்கடி சொல்லுவாராம் இந்த வாக்கியத்தை. அதனால இப்படி நாதமுனிகள் பவிஷ்யதாச்சாரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானார வீரநாராயணபுரத்து ஏரியாக திருவுள்ளம் பற்றியதே அடியொத்தியே தான் எம்பெருமானாரும் அந்த ஏரியிலிருந்து நீர் பாயும் 74 மதகுகளைப் போல 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தினார் அப்படின்னு தெரியுது. அதுக்கு லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தௌ ஷடரிபு ஜலதா பிராப்பிய காருண்ய நீரம் நாதாத்ரா பப்யசிஞ்சது ததனு ரகுவராம்போஜ சக்ஷுஜராபியாம் கத்வா தாம் யாமுனாக்கியம் சரிதமத யதீந்திராக்கிய பத்மாகரேந்திரம் சம்பூர்ய
பிராணிசஸ்யே பிரபகதி பகுதா தேசிகேந்திர பிரமௌகைஹி என்று ஒரு ஆச்சரியமாக எம்பார் சாதித்த ஒரு ஸ்லோகம். இது என்னன்னு கேட்டால் லக்ஷ்மிநாதாக்கிய சிந்தோ என்று லக்ஷ்மிநாதனாகிய எம்பெருமான் ஒரு பெரிய கடலாம். அந்த அதுலேருந்து ஷடரிபு ஜலதா மேகம் என்ன பண்ணுறது, அதாவது நம்மாழ்வாராகிய மேகம் லக்ஷ்மிநாதன் என்று சொல்லும்படியான சமுத்திரத்திலேருந்து எல்லாத்தையும் கொண்டு, அதாவது இப்போ அமிர்தபானம் பண்ணி நமக்கு கொடுக்கறது பிராப்பிய காருண்யரீனம், அது பெரிய மழையாக பொழிய வைக்கிறது. அப்படி வரும்போது அது எங்கே பொழியறதுன்னா நாதாத்ரவ் அத்ரீன மலை நட்டோம், நாதாத்ரவ் நாதமுனிகளாகிய மலையிலே விழுறது. அதுக்கப்புறம் அபியசிஞ்சது ததனு ரகுவராம்போஜ சக்ஷுஜராபியாம் என்று சொன்னதால ரகுவரா அம்போஜனை உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் உய்யக்கொண்டார். அப்படி மாற்றி சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல. இந்த ஸ்லோகத்தில் அவர்கள் 2 பேருடைய அருவியாக கொட்டி அது அப்படியே பெரிய ஏரியில் ராமானுஜராகிய ஏரியில் தங்கிறது என்று சொல்கிறார். கத்வாதாம் யாமுனாக்கியாம், அது யாமுன முனி என்று சொல்லும்படியாக ஆள வந்தார் வழியாக எங்கே வருதுன்னா சரிதமத யதீந்திராக்கிய பத்மாகரேந்திரம் சம்பூரிய என்று உடையவருடைய பெரிய ஏரி, உடையவராகிய ஏரியிலே தங்க. அது என்னென்ன பிராணிசஸ்யே பிரபகதி, சஸ்யம்னாலே சஸ்யாபிவிருத்தின்னு சொல்லுவார்கள். அது எம்பெருமான் செய்யக்கூடியது. நம்ம எல்லாரும் தடுத்தாட்கொள்ளும் பொழுது சஸ்யாபிவிருத்தி என்று பண்ணுவான். அது எம்பெருமானாலே தடுத்தாட்கொள்ளக்கூடிய விஷயம் என்று நமக்கு புரிகிறது. அதை அபியசிஞ்சது ரகுவராம்போஜ சக்ஷுஜராபியாம் என்ற இந்த வழியாக இது ஏரியில் தங்கி 74 மதகுகள் வழியாக ஜலம் எப்படி பாய்ந்து எல்லா பிராணி சஸ்யம்னாக்கா அந்த பயிர்கள்லாம் நல்லா விளைச்சல் வரும்படியாக அந்த நன்சை நிலம் புன்சை நிலத்துக்கெல்லாம் எப்படி பாயுமோ அதுபோல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி அதன் மூலமாகத்தான் நமக்கு ஆச்சரியமான விஷயங்களை கொடுத்தாரே என்று தெரிகிறது. அதில் இப்போ நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், தேவரீர் 19, 20, 21, 22, 23 என்று சொல்லும்படியாக 5 ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் சொல்ல வேணும் அப்படின்னு கேட்டுன்றதனுடைய நியமான குணமாக இதற்கு முன் ஸ்லோகங்கள்லாம் எல்லாரும் மகான்கள்லாம் நிறைய சொல்லிட்டு வந்திருப்பார்கள். நேற்றைய பண்டிதர் கூட மகான் கூட பாகவதோத்தமர் ஆச்சரியமான அவருக்கு கடைசியான ஸ்லோகமாக வசீவதான்யா என்று எம்பெருமானுடைய திருநாமங்கள்லாம் சொல்லும்படியாக வசீவதான்யோ குணவான் ருஜுசுச்சிஹி மிருதுர்தயாளுர் மதுரஹா ஸ்திர சமஹா கிருதி கிருதஜஸ்வமசி ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹின்னு பேரோட கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு அபரிமிதமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் கிருத்தின்னு ஒரு பதத்தை போடுறார் அந்த இடத்துல. அதாவது கிருத்தின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எல்லாம் செய்து முடித்தவன், கிருதகிருத்தியன் என்று பெயர் இதுக்கு. கிருதி கிருதஜஸ்தமசி ஸ்வபாவதா என்று கிருதி என்று சொன்னாலே ராமாயணத்தை சொல்றார். விபீஷணாழ்வானுக்கு பட்டாபிஷேகம் செய்து முடித்த பிறகுதான் அவருக்கு உள்ளூர இருந்த ஜுவரம் நீங்கிது, விகத ஜுவரஹா அப்படிங்கிறார். ஏன்னாக்கா அவர் தான் கிருத்தகிருத்தியர் ஆகிட்டார். கிருத்தகிருத்தியா ததா ராமஹா அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப ராமனை பற்றி ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் அவ்விடத்திலே. அது போன ஸ்லோகத்தினுடைய விஷயம். இப்பொழுது அடியேன் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். இதுக்கு வியாக்கியானங்களை பார்க்கலாம். உபர்யுபர்யப்ஜ புவோபி பூருஷானே பிரகல்பியதே யே சதமித்யனுக்ரமாத் கிரஹா த்வதேகைக குணாபதீப்சயா சதா ஸ்திதா நோத்யமதோ அதிஷேரதே. நோத்யமதா அதிஷேரத்தேன்னு பிரிச்சுக்கலாம் இந்த இடத்துல. உபரி அப்ஜ. இப்போ இதுக்கு வியாக்கியானங்களை பிரதானமாக பார்த்து வந்துடலாம். இதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, பல பிரம்மாக்களை சிருஷ்டி பண்றார். அந்த பல பிரம்மாக்கள் ஏதோ எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல ஏகதேசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வரார்கள். அப்படி வரும்பொழுது அவர்களாலே அது அதிசேரத்தே, அவர்களாலே அது செய்ய முடியவில்லை. அது ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு குணத்தை மட்டுமே எடுத்துட்டா கூட எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு வேற சொல்றது. எல்லா விஷயத்துக்கும் நான் அர்த்தம் சொல்லிட்டு வரேன். சத்தியம்
ஞானம் அனந்தங்கிறது ஆனந்தம். ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. சுகம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு வாழ்ச்சி கிடையாது. ஏன்னா சுகம்னு சொல்லுவோம், துக்கத்தில் கொண்டு முடியும். ரெண்டு துக்கத்துக்கு நடுவில் தான் ஒரு சுகம் அப்படிங்கிறதே வரும். சுகம் துக்கம் சமயகிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தியாய யுஜ்யஸ்வ என்று அர்ஜுனனை பார்த்து கூட எம்பெருமான் சொல்றார், கீதாச்சாரியன். அதில் சொல்றார் சுகம் துக்கம் சமயகிருத்வா. அப்போ சுகம் துக்கம், சீதம் உஷ்ணம், மானம் அவமானம், இதுக்கெல்லாம் துவந்துவங்கள், இரட்டைகள்னு பெயர். இதெல்லாம் சுகம்னு நீ சொன்னியானா உடனே துக்கத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். துக்கம்தான் நிறைய இருக்கும் உலகத்தில். உலகம்னாலே துக்கம்தான். துக்கசாகரஹா அயம் லோகஹா அப்படின்னு சாஸ்திரகர்த்தாக்கள் சொல்லுவார்கள். அப்போ இது எப்பொழுதுமே துக்கமாகவே இருந்துருக்கும். நீ என்ன ஆரம்பிக்கிறியோ, நீ ஒன்று நினைச்சா எம்பெருமான் ஒன்று நினைப்பான் இல்லையா? அதனாலே இந்த இடத்துல விஷயங்களை எடுக்கிறார்கள். சொல்லும் பொழுது சுகம் அப்படின்னா துக்கம்னு போயிடுறது, லாபம்னா நஷ்டம்னு வந்துடுறது. அதனால இதெல்லாம் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனந்தம் அப்படிங்கிறது சாஸ்வதமானது அப்படின்றார். அப்போ சத்தியம் அப்படிங்கிறது சத்து யஹா சத்யஹா. அதாவது சத்துனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. ஜீவாத்மாவா இருந்தால் நம்ம பற்றி சொல்றது. பரமாத்மா என்ற அந்த எம்பெருமான் நமக்குள்ள இருக்கிறான். அண்டத்தகத்தான் புறத்துள்ளான், உள்ளேயும் இருக்கிறான் வெளியிலையும் இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா அடியேன் உள்ளான் உடலுள்ளான் என்று. அடியேன் உள்ளான்னு சொல்லும் பொழுதே ஹிருதயாவகாசத்தில் இருக்கிறான் என்றும், உடலுள்ளான் என்றும் போது ஹிருதயாவகாசத்தில் இருக்கிறான் என்றும், அடியேன் உள்ளான்னா ஜீவாத்மாவுக்குள்ளேயும் பிரவேசித்து அணுவுக்கும் பரமாணுவா இருக்கிறான் அப்படின்னு சொல்றது அவனை பற்றின பெருமைகள்லாம். அப்பேற்பட்ட எம்பெருமான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான, அங்க பிரபஞ்சமாக விபுவாக இருக்கக்கூடியவன் இங்க பரமாணுவாக இருக்கிறான் என்று எம்பெருமானுடைய பெருமை. அப்ப அந்த சத்து அப்படிங்கிறது எம்பெருமான சொல்றது. எவன் சத்தோ அவனை சத்யகான்னு சொல்றோம். இப்ப நம்முடைய ஜீவாத்மாவையும் சத்யகான்னு சொல்லுவோம். சத்தியம். அந்த சத்துங்கிற ஒரு ஆத்மா வெளியில புறப்பட்டு போயிடுத்தானாக்கா அது சத்து போயிடுத்துன்னு சொல்றோம். அதை தான் செத்து போயிட்டான்னு தமிழில் சொல்லுவார்கள் இல்லையா? அந்த சத்தியம் அப்படின்னா எம்பெருமானுக்கு என்னன்னு கேட்டா சத்தியஸ்வரூபனாக இருக்கிறான், சத்தியம்ங்கிற குணத்தை உடையவனாக இருக்கிறான். அப்போ குணபூர்த்தி, இன்னொன்று ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதே போலதான் ஞானம். பகவானுக்கு ஞானம்ங்கிற ஒரு குணம் இருக்கு, ஞான ஸ்வரூபனாகவே இருக்கிறான். ரெண்டு விதமா இருக்கு. அப்போ குணபூர்த்தி ஒன்று, ஸ்வரூப லட்சணம் ஒன்று. அதே போல ஆனந்தம் அப்படிங்கிறது அவனுக்கு ஸ்வரூப லட்சணமாகவும் இருக்கு, அதுவே ஆனந்தம்ங்கிற ஒரு குணத்தையும் உடையவனா இருக்கிறான் அப்படின்றார். இங்க ஆனந்தத்தை தேடிண்டு போறார்கள் இவர்கள்லாம். ஏன் பிரம்மாக்கள்னு சொல்றார் அப்படின்னு கேட்டா, உலகம்ங்கிறது ஒன்று இல்லையே. நாம் இப்போ இருக்கிறது ஒரு அண்டத்தில் இருக்கிறோம், சின்ன அண்டம்தான். அதாவது 7-14 லோகங்களையும் கொண்ட ஒரு அண்டம், சின்ன அண்டம். இதுபோல அநேக கோடி அண்டங்கள் உடையது ஒரு பிரம்மாண்டம். எம்பெருமானுக்கு அநேக கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு அப்படிங்கிறார். அப்ப பிரம்மாண்டானி பகூனி பங்கஜபவானு பிரத்யண்டம் அத்யத்புதான்ன்றார் மகான்கள்லாம் இங்க. அதனால எம்பெருமானுக்கு என்ன ஆகும் கேட்டா, இந்த மயிர் கணுக்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மயிர் கணுக்கள்லையும் பல பிரம்மாண்டங்கள் தொங்கின்னு இருக்குங்கிறார். அந்த அளவுக்கு எம்பெருமானு கல்ப காலம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் வயிற்றுல அடிக்கிறான்னா எத்தனை அநேக கோடி பிரம்மாண்டங்களை வயிற்றுல வச்சுக்கிறது. அது என்ன வயிறா இல்லை வேற ஏதாவதா தெரியலையே. அந்த அளவுக்கு ஆச்சரியமா எம்பெருமான் சேர்த்து வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த எம்பெருமான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்றுத்தையும் பண்றான். பண்ணும் பொழுது உபரி அப்ஜபுவோபி அப்படிங்கிறாருங்க. அப்ஜன் அப்படின்னு சொன்னாலே அப்புனாக்க இந்த இடத்துல அப்ஜம்னாக்க தாமரை, தாமரையில் உண்டாகக்கூடியவன் பிரம்மா. இப்போ அநேக கோடி பிரம்மா அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அநேக கோடி பிரம்மாண்டங்கள்னா ஒரு பிரம்மாண்டத்துக்கே அநேக கோடி பிரம்மாக்கள், அதுபோல அநேக கோடி பிரம்மாண்டங்களுக்கு கோடான கோடி பிரம்மாக்கள். அத்தனை பேருக்கும் எம்பெருமான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான் ஹிருதயாவகாசத்தில் இருந்து கொண்டு. அப்படியா, அவ்வளவு ஆச்சரியமா? நான் சொல்லல, ஆளவந்தார் சொல்றது தான் சொல்றேன். ஆனால் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. உபரி அப்ஜபுவோபி பூருஷானு அப்படின்ட்டாங்க. அதனால அப்ஜபுவ உபரி தேயே சதமித்யனுக்கிரமாது பூருஷான் பிரகல்பிய அப்படின்னு இப்போ அன்வயிச்சுட்டோமான இந்த ஸ்லோகத்தை எம்பெருமான் திருநாபி கமலத்தில்
அவ்யவதானேன பிறந்து, அதாவது இங்க திருநாபி கமலத்தில் அவ்யவதானேன தொடர்ச்சியா இப்படி பல பேரை சிருஷ்டிக்கிறான் பகவான். பிரம்மா பிரம்மா பிரம்மா, ருத்ரன் 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 என்று பல பிரம்மாக்கள் பல ருத்ரர்கள் என்று இப்படி பகவான் சிருஷ்டி பண்றானே. இவர்கள் நாபிக்கமலத்தில் அவ்யவதானேன, வியதானம்னா முடிவு, இங்க அவ்யவதானம்னா தொடர்ச்சியா இப்படி ஒரு சிருஷ்டி நடந்துட்டே இருக்கு சுவாமி. பிறந்து 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 அவனோட ஓதின சதுர்முகனுக்கு, அந்த சதுர்முகன்னா எத்தனை சதுர்முகன் சொல்றது, சதுர்முகனுக்கு அதுக்கு சதுர்முகனுக்கு அவனுக்கு மேல அவனை மனுஷர் கோடியில கொண்டு போய் நிறுத்திட்டான். ஆமா, ஏன்னா எப்ப பிறப்புன்னு ஒன்று இருக்கோ அவனுக்கும் இறப்புங்கிறது உண்டு. என்ன, நம்மளோட ஆயுஷ் அதிகம். இது 4,32,000 வருஷம் கலிகாலம்னா நாம அதுல எங்கேயோ ஒரு மூலையில 80 வருஷம் வாழ்ந்தோம், 90 வருஷம் வாழ்ந்தோம், 40 வருஷம் தான் வாழ்ந்தோம், 60 வருஷம் தான் வாழ்ந்தோம் இருக்கோம். அப்ப அதுல பாதி தான் எடுத்துக்கணும். இப்போ 80 வயசு ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் 40 வருஷம் தான் வாழ்ந்தான். நான் சொல்லலை, இதை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வேதனூர் பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். அப்போ 50 வருஷம் தான் வாழ்ந்திருக்கான். ஏன்னா 50 வருஷம் தூங்கியே கழிச்சிட்டானே. அதனால இப்போ 80 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் 40 வருஷம் வாழ்ந்தான்னு எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட அந்த மனுஷாதிகள்லாம் இவ்வளவுதான் வாழறார்கள் 4,32,000 வருஷத்தில். அது எங்கேயோ சும்மா ஒரு கொசு அடிபடுறாப்புல தான் இருக்கு. நான் என்ன, கொசுவோட அதிகமான ஆயுசு நமக்கு, அவ்வளவுதான். அதை விட அதிகமான ஆயுசுன்னு இப்படி ஒருத்தருக்கா எடுத்துட்டே போனோம்னாக்கா பிரம்மாவுக்கு இத்தனை வருஷ காலம் இருக்கலாம். அதில் இப்போ ஒரு பாதி முடிஞ்சுடுத்து அவருக்கு, 2வது பாதியில் வந்திருக்கார். 72 சதுர்யுகங்கள். இப்போ நாம் இருக்கிறது 28வது அஷ்டாவிம்சதிதமே கலியுகே, 28வது கலியுகத்தில் இருந்துருக்கோம். அதாவது 28வது சதுர்யுகத்தில் இருக்கும். அதில் கலிகாலத்தில் இத்தனை வருஷம் முடிந்திருக்கு அப்படின்னு இப்போ நாம் இருந்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ வருஷங்கள் இருக்குது. இது முடிஞ்சு மறுபடியும் 29வது சதுர்யுகம். இது மாதிரி 72 சதுர்யுகம் முடிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகலாம் இல்லை, இத்தனை 72 சதுர்யுகங்கள் முடிந்தால் ஒரு பகல். இதை போல மறுபடியும் 72 சதுர்யுகங்கள் முடிந்தால் இரவு. இதை போல 365 வருஷங்கள் பிரம்மாவுக்கு முடிஞ்சா அது ஒரு வருஷம். அதை போல 100 வருஷம் இருப்பார். கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க, அது எனக்கு தெரியல. ஏன்னா 43,32,000 வருஷம் அப்படிங்கிறது ஒரு சதுர்யுகம். அதை போல 72 சதுர்யுகம், மறுபடியும் 72 சதுர்யுகம், காலை ராத்திரி என்று சொல்வதற்கு. அதன் பிறகு அதை மாதிரி 365 நாள் கொண்டது ஒரு வருஷம். அதை போல 100 வருஷம் வாழ்வார்னா அவருடைய ஆயுஷ் என்னவா தான் இருக்கும். அதை போல பல பிரம்மாக்கள் இல்லையா. ஆனால் இவர்கள் எல்லாரும் மனுஷ கோட்டியில் கொண்டு நிறுத்திட்டார். ஏன்னா எப்போ பிறந்தானோ அவனும் சாக வேண்டிய, அதுக்கப்புறம் அந்த ஆயுஷ் அவருக்கு பூர்த்தி ஆச்சுன்னா அவரும் போக வேண்டியது தானே. அதனால் மனுஷ கோட்டியில் கொண்டு போய் நிறுத்தி தேயே சதம் கிரமத்தாலே. இது என்னதுன்னு கேட்டால், வேதத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது ஆனந்தவல்லி அப்படிங்கிறது ஒரு சிக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி என்று சொல்லும்படியாக தைத்திரிய உபனிஷத் இது எல்லாருக்கும் பிரசித்தி தான். இது ஒன்றும் புதுசாரியன் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. இருந்தாலும் சைஷானந்தஸ்ய மீமாகும் சா பவதி அப்படின்னு ஆரம்பித்து யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு தஸ்யைவம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் சயே கோமானுஷ ஆனந்தஹான்னு இப்படி ஆரம்பிக்கிறது. இருக்கட்டும். இப்போ தேயே சதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இப்போ என்ன சொன்னார் அவர்? அதாவது யுவா சியாத்து சாது யுவாத்யாயகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோமேயானால், ஸ்வரூப குணங்களுக்கும் இது உபலட்சணமாக இருப்பதனாலே யுவா அப்படின்னு சொன்னாலே அவன் கட்டிளங்காளைன்னு தமிழில் சொல்லுவான். ஆண்டாலும் ஒரு காளை புகுத கண்டேன் அப்படின்னு சொன்னான். காளைன்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் ரிஷபம். ரிஷஜானே பா தீப்தவுன்னு 2ஆ பிரித்தோமேயானால் அதுக்கு 2 தாத்து இருக்குது. ரிஷபங்கிற சப்தத்துக்கு 2 தாத்து, ரூட் வேர்டு, ரூட் லெட்டர். ரிஷ அப்படின்னா ஜானே, பா அப்படின்னு சொன்னால் தீப்தவ்.
பா தீப்தௌ பிரகாசம். அப்போ ஞான பிரகாசமான எம்பெருமான் உள்ளே புகுந்தான் என்று மகான்கள் தெரிவிக்கிறார்கள். அடிக்கடி காஞ்சி சுவாமி இதை பற்றி தெரிவித்து இவ்வளவு ஆச்சரியம் எங்கே வேற எங்கேயோ இல்லைடா, எங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தீப பிரகாசர் தான் இந்த ஞான பிரகாசர்னு வேற சொல்லி அவனைத்தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டாள்னு வேற பெருமையாக சொல்லிப்பார். ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி சொல்றதுங்கிறது அவர்களுக்கு உண்டுதானே. அப்படி அந்த யுவான்னு சொல்லும் பொழுதே எம்பெருமானுடைய தேஜஸை சொல்றது. இங்க அடுத்தபடியாக அத்தியாயகா அப்படின்னா சர்வஜானம். அத்தியாபகன்னாலே ஒரு டீச்சர் தானே. அத்தியாயகான்னு சொன்னதுனாலே ஞானத்தை உடையவன், சர்வஜன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது. ஆசிஷ்டா திருடிஷ்டா பலிஷ்டா. ஆசிஷ்டன் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டால் சக்தி. எப்படியாப்பட்ட சக்தி தெரியுமோ? ஆசிஷ்டன்கிறதுக்கு 3 வியாக்கியானம் எடுத்திருக்கிறார்கள். ஆசிஷ்டன் சொன்னா ஆசு சீக்கிரம் காரியம் கரோதி. ஆசுனா சீக்கிரம்னு அர்த்தம். சீக்கிரம் காரியம் கரோதி, ரொம்ப வேகமாக கிடு 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 கிடுன்னு செஞ்சு முடிச்சிருவா. இதுக்குன்னு பெருசாக இழுத்து அங்கே போனேன்னு இழுத்துட்டு போகிறது ஒரு காரியம் கிடையாது. போனால் அதை முடிச்சுண்டு திருப்பி வருது தான் இங்கே சாமர்த்தியம். அதனால இந்த இடத்துல ஆசிஷ்டன்னா ஆசு, அதாவது சீக்கிரம் காரியம் கரோதி இது ஆசிஷ்டன். அப்புறம் அசனசீலன், நன்னா சாப்பிடக்கூடியவன். எப்பொழுதுமே நன்னா சாப்பிடக்கூடியவர்களை சாப்பாட்டு ராமன்னு சொல்லக்கூடாது. சாப்பிட முடியாதவாளை பாருங்க, ஏகப்பட்ட கோடி கோடியாக கூட பணம் இருக்கலாம், ஆனால் நீ என்னடா சாப்பிட்றேன்னா மருந்து தான் சாப்பிட்றேன், என்னை பார்லி கஞ்சி தான் சாப்பிட சொன்னான் அப்படின்லாம் சொல்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அப்போ சாப்பிட்றவன் அப்படிங்கிறது அவன் பெரிய பலவான் இல்லையா? அவனால் சாப்பிட முடிகிறதுங்கிறத நம்ம பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். அப்பா இன்னும் நன்னா சாப்பிட்றா, இன்னும் நிறைய சாப்பிட்றான்னு சொல்லி போட அவனு நன்னா சாப்பிட்டானேயானால் பரம திருப்தி உண்டாகும். அதை புரிஞ்சுக்கல மனுஷர்கள். ஆனால் சாப்பாட்டு ராமன்னு ஏத்தாளனம் பண்ணுவார்கள். அது ஏன் பண்ணுறார்கள்னு, அது எங்கேருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னு அது எனக்கு தெரியல. அதனால இப்போ விஷயம் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், ஆசிஷ்டன்னா அசனசீலன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. நன்னா சாப்பிடக்கூடியவன் அப்படின்னு. சாப்பிட முடியாதவாளை பார்த்தா தான் சாப்பிட்றவனுடைய பெருமை புரியும். சாப்பிடவே முடியலன்றிருந்தா என்ன பண்ணுறது? அடுத்தது அப்புறம் ஆசீர்வாத யோக்கியா, ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் உண்டாகிறதுங்க. ஆசீர்வாத யோக்கியம் எல்லாரும் கையெடுத்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டா அதெல்லாம் ஆசீர்வாதம் ஆகுமா? உபய வேதாந்தங்கள்லாம் நன்னா அதிகரித்து அதுக்கப்புறம் பரம சாதுவாக இருந்து, சாதுவாக சாதாரணமாக இல்லை, பகவானே அவர்கள் பின்னாடி ஓடுவான் அப்படிங்கிற புலர்க நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம் அனுபிரஜாமி அகம் நித்யம் பூயேயேதி அங்கிரி ரேணுபி. அவர்கள் பாதத்தூளியை என் தலையில் நான் போட்டுக்கிறேன்னு பகவான் அவர்கள் பின்னாடி நிரபேட்சனாக முனி மனநசீலனாக சாந்த ஸ்வரூபியாக எவன் இருக்கிறானோ அவன் பின்னாடி பகவான் ஓடுறான்னா அவன் தான் ஆசீர்வாதம் பண்ண முடியும். அடுத்தது யாகங்கள், எல்லா விதமான ஹோமங்கள்லாம் நித்தியபடி பண்ணிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் இடது கையாலே ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். அது ரொம்ப முக்கியம். வலது கையால் பண்ணால் காரணம் ஏன் பண்ணக்கூடாதுன்னா, வலது கையில் அவர்களுக்கு அக்னி இருக்குது, நித்தியபடி நித்தியாக்னி ஹோத்திரிகளாக இருப்பதனாலே, அவர்கள் யாகங்களும் ஹோமங்களும் அடிக்கடி பண்ணுபவர்களாக இருப்பதனாலே அவர்களுக்கு வலது கையிலே அப்பேற்பட்ட ஆச்சரியமான அக்னிகள்லாம் இருப்பதனாலே இடது கை, அந்த அக்னி யாரை ஆசீர்வாதம் பண்ணுறோமோ அவர்களை போய் சேர்ந்துடக்கூடாது, அவர்களுக்கு அது அதுக்கப்புறம் நாசமாயிடும் இல்லையா. அதனால இடது கையாலே ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். அப்படிங்கிறதுனாலே ஆசீர்வாத ஷீலகா, ஆசீர்வாத யோக்யா, இதுக்கு ஆசிஷ்டன் அப்படின்னு எடுக்கிறது. சைஷானந்தஸ்ய பீமா கும்சா பவதி யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயக அத்தியாயக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா. திருடிஷ்டன் அப்படின்னு எடுக்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது திருடிஷ்டன்னா வீரியம், பலிஷ்டன்னா பலம். வீரியம் இருந்தால் தான் பலம் இருந்தால், பலம் நன்னா இருக்குது ஆனால் வீரியமே இல்லை, அடிக்கவே முடியாது. யாராவது ஓங்கி அடித்தா கூட இவன் தொப்புன்னு ஊழ்ந்துருவான், பார்க்கறதுக்கு தான் நல்ல தடிமாடு பயலாக இருக்கான் அப்படின்னாக்கா பிரயோஜனம் இல்லையே. அதனால் அந்த வீரியமும் இருக்கணும், பலமும் இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. சரி, தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணம், அந்த வித்தம்னா தனம். அப்போ தஸ்யேயம்னு ஆரம்பிச்சு அவனுக்கு ஐஸ்வர்யமும் இருக்கு அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் எடுத்து இதைத்தான் சொல்றார். தஸ்யேயம் இது ஐஸ்வர்யம். அப்போ
த்ரையுத்யதா தவ யுவத்ம முகைர் குணௌகைஹி. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டா, அணியன் த்ரையுத்யதா தவ யுவர்த்த முகைஹி குணௌகைஹி ஆனந்தமேதி தமேயா நிதி தமேதான் இதி சந்நியந்தும் தேயே சதத்விதி பரம்பரையா பிரவருத்தா நைவைஷ வாங்மனச கோச்சர இத்யுதாக. அதாவது யௌவனம் முதலிய குணகணங்களால் விருத்தியடைந்த உன்னுடைய ஆனந்தத்தை இவ்வளவு என்று அளவிடுவதற்கு ஆரம்பித்து தேயேஷதம் அப்படின்னு ஆரம்பித்து படிப்படியாக படித்த வேதம். அதுக்கு பின்னாடி இவன் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவன் அப்படின்னு சொல்றது. யதோபா சோ நிவர்த்தந்தே, அது நிவர்த்தி அடைஞ்சுடுத்து, ரிட்டையர் ஆயிட்டு, அதால பேச முடியல. யதோபா வேதம் என்னென்னவோ சொல்லிட்டு போச்சு, நீளக்க சொல்லிட்டே போச்சுது. இவன் மனுஷன், அதுக்கப்புறம் மனுஷ கந்தர்வன், அதுக்கு மேல பித்ருலோகம். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் பேசிட்டு வரேன், நான் அப்படியே கரெக்டாக சொல்லிட்டு வரல. அப்புறம் பித்ருக்களுக்கு மேலே இவர்கள் தேவர்கள், தேவர்களுக்கு மேலே இந்திரனுக்கு மேலே இவன் அப்படின்னு சொல்லிட்டே போய் பிரஜாபதி, அதுக்கப்புறம் வந்து நேராக கொண்டு போயிடுது எம்பெருமான்ட்ட. சயோகோ பிரம்மண ஆனந்தஹா அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துது. பிரம்மண ஆனந்த, பிரம்ம பரபிரம்மம். அதுக்கு என்ன ஆனந்தம் உண்டோ அதுக்கு அளவு, அதுக்கு ஈடு யாருமே கிடையாது. அதைத்தான் தேடுறார்கள் இவர்கள்லாம். அப்படி தேடி தேடி போய் அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அப்படி தேடிட்டு போய் ஏகைக குணாவதீப்சையா சதாஸ்திதா கிரகா. இந்த இடத்துல கிரகான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வேத ராசின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ராசினா குச்சம், அப்படி இப்படி இது இத்தனை சப்தங்கள் இருக்கு, இத்தனை சப்தங்கள் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? கிரகான்னா வாக்கு, நல்லா திறந்து பேசுறது. எம்பெருமான் வேதத்தை அப்படியே திறந்து கொடுக்குறான். ஆசுஷானோ ரிஷபோன யுத்மோகன கனஹோபனச்சரிஷனீனாம் சங்கிரந்தனோ நிமிஷயே கபீர சதகம் சேனா அஜயத் சாகமிந்திரஹான்னு ஆரம்பிச்சு ரொம்ப ஆச்சரியமா இதெல்லாம் வந்து எம்பெருமான் நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்கிறார். அதனால அது கிரகான வாக்கு நட்டம், அந்த வாக்குனால கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால நித்தியத்துவ அபௌருஷேத்துவம், வேதம் அப்படிங்கிறது நித்தியமானது, ஒரு புருஷனாலே செய்யப்படாததா இருப்பதனாலே அபௌருஷத்துவம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு, அதனால வேத ராசி, வேத அக்ஷர ராசி அப்படின்னு சொல்லாம கீறுகள் அப்படின்னு சொன்னாலே எம்பெருமான் தன் வாக்குனாலேயே பிரம்மாவுகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. இப்படி எம்பெருமானோட கல்யாண குணங்களை தேடி தேடி அலைஞ்சு அது காண முடியாம போயிடுத்தவர்களுக்கு அப்ஜபுவ உபரி உபரி அப்படி பிரம்மாக்களுக்கு மேல மேல தேயே சதமிதி அனுக்கிரமாது தேயே சதம் என்று அடிக்கடி மேல 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 நிறைய சொல்லிட்டே போனார்கள். இப்ப சொன்னேன் இல்லையா, மனுஷன், மனுஷ கந்தர்வன், அப்புறம் பித்ருக்கள், அதுக்கு மேல வந்து அஜானாஜான தேவர்கள் என்று இப்படி மேல மேல சொல்லி சொல்லி கடைசியில பரபிரம்மத்தில் கொண்டு நிறுத்திட்டு இல்லையா? இது இப்படி இதை மாதிரி சொல்றதுனால தேயேசதம் என்று அடிக்கடி படிப்பதன் மூலமாக பூருஷான் பிரகல்பிய பிரம்மாக்கள் எல்லாம் கல்பனம் பண்றார். கல்பிச்சு இத்தனை பேரை எல்லாத்தையும் அத்தனை பேரையும் படைச்சு அவர்களை எல்லாரையும் கல்பனம் பண்ணி எல்லா விதங்களையும் எடுத்து சொல்லி பது ஏகைக குண அவதி ஈப்சையா. அவதின்னு ஒன்று உண்டா? அவதினா எல்லை. எம்பெருமானுக்கு கல்யாண குணங்களுக்கும் அவதி கிடையாது. அந்த எம்பெருமான ஆனந்த ஸ்வரூபி அப்படின்னு அவனை பார்க்கவும் முடியாது. எப்படி இருக்கிறான்னே மற்றவர்கள் பிரம்மாவாலேயே பார்க்க முடியல. அவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து பிரம்மா. நம்ம அண்டத்தில் உள்ள பிரம்மாவை மட்டுமே ஏகதேசம் எடுத்துட்டா கூட அந்த பிரம்மாவை பற்றி பேசும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் எதுவுமே புரியாதபடி தான் நிற்கிறார்னு சொல்றார் இந்த இடத்துல. அதனால இங்க ஆச்சரியம். அப்படி அந்த ஈப்சையான ஆப்தும் இச்சையா, அதனால உன்னுடைய ஒவ்வொரு குணத்தினுடைய எல்லையை காண்கையினாலே, அதாவது அந்த இச்சையினாலே சதாஸ்திதாக எப்பொழுதும் இருக்கின்றவையான வேத ராசிகள், அந்த வேதம் அப்படின்னு சொல்லும் வாக்குகள், வேத வாக்கியங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதை உத்தியமதா ஆரம்ப தசை அடைந்து அதுலேருந்து மேலே போகலை சொல்ல போச்சு. பிரம்மண ஆனந்தகா அப்படின்னு அது என்ன சொல்லிட்டு போச்சு. ஒவ்வொன்றா அன்னமயமாத்மானம் உபசங்கிரம்யா பிராணமயமாத்மானம் உபசங்கிர அதிக்கிரமிச்சு மேலே மேலே போவான்னு சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில்
பரபிரம்மத்தில் போய் நிற்பான். அந்த பரபிரம்மத்தையும் அதிக்கிரமிச்சுன்னு வாக்கியம் சொல்கிறது இந்த இடத்துல. என்ன சுவாமி, பரபிரம்மத்தையும் அதிக்கிரமிச்சு எங்கே போக போகிறோம்? சொரூப லட்சணத்தில் அந்த எம்பெருமானுடைய சொரூபம் திருமேனி என்னவோ அங்கே போய் அடைய போகிறான் அப்படின்னு. சொரூப லட்சணம் இங்கே குணத்தோடு நிறுத்தின, ஆனந்தங்கிற குணத்தோடு நிறுத்தினாம அவன் எம்பெருமானையும் அதிக்கிரமிச்சு அவன் திருமேனியில் போய் அடைவார்கள் அப்படின்னு சொல்லும்படியா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அடியனுக்கு கொடுத்த முதல் ஸ்லோகத்திலேயே ரொம்ப விஷயங்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டால், எம்பெருமானை அடையணும் என்று சொன்னால் அவனை வாக்குனாலேயோ மனசுனாலேயோ எதனாலையும் எட்ட முடியாது. செவி வழியாக கேட்கலாமே ஒழிய அது கூட கேட்டாலும் பூர்ணமாக கேட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எம்பெருமான் வாக்குக்கு எட்டாதவன், மூக்குக்கு முகர முடியாதவன், நாக்குனாலே சுவைக்க முடியாதவன், கண்ணாலே காண முடியாதவன், காதலாலே கேட்க முடியாது, இந்த தோள்களாலே ஸ்பர்சிக்க முடியாதவன் என்று சப்தஸ்பரிச ரூப ரசகந்தாதி விஷயங்களுக்கு அபரிமிதமானவன். என்ன சுவாமி இது இவ்வளோ என்னென்னவோ விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகிறேன், இவ்வளோ விஷயமா இதில் இருக்குன்னு கேட்டால், ஆமாம் ஆள வந்தார். இது ஆச்சரியமாக எடுத்திருக்காரு. முதல்ல ஆரம்பத்திலேயே கஸ்ரீஸ்ரீயா என்று மாத்ருதேவோபமா என்று அந்த பிராட்டி விஷயத்தை எடுத்திருக்கிறார். எம்பெருமான் விஷயத்தை தான் பல இடங்களில் கொடுத்துட்டு வரார். அது பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ என்று மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மத அன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் பகுலாபிராமம் என்று அப்பேற்பட்ட மகிழமாலை சூட்டிருக்கக்கூடிய நம் ஷடகோபன் நம்மாழ்வார் அவரை போல ஒரு ஆச்சாரியன் உலகத்தில் உண்டா என்று சொல்லும்படியா ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லி அப்புறம் பாகவதோத்தமனுடைய பெருமையை அதிதி தேவோ பவ, அதிதினா அப்பேற்பட்ட பாகவதோத்தமர். ஏன் சுவாமி இது நாலுத்தையும் சொன்னார் அப்படின்னு கேட்டா, இத ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிதி தேவோ பவான்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்னு எடுத்துட்டோம்னாக்கா, எம்பெருமானுடைய இச்சைக்கு விநியோகம் கொள்ளும்படியான இந்த ஆத்மா அப்பேற்பட்ட இந்த ஜீவாத்மா இருக்கா இல்லையா, அவர்கள் நித்திய சூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் அவர்களுடைய இச்சைக்கு சேர்ந்த விநியோகம் கொள்ளும்படியான ஒரு அப்பேற்பட்ட சேஷத்துவம் பாரதந்திரியம் அப்படிங்கிறது உண்டுங்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது பர்யந்தமாக பகவத் சேஷத்துவம் தான் நமக்கு முக்கியம்னு தெரியுது. அதனால இது நாளையும் காட்டுக்கிறார். அந்த கஸ்ரீ ஸ்ரீயகான்னு ஆரம்பிச்சதுனாலே அடுத்தது ஆள வந்தார். அந்த ஸ்ரீ பத்தின பெருமை சொல்லாம விட்டுட்டோமே அப்படிங்கிறதுனால தனியா 4 ஸ்லோகங்களாலே சதுஸ்லோகி அப்படிங்கிற விஷயத்தாலே அது எடுத்துட்டார். இப்போ அதனால இந்த ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஆரம்பிச்சு எடுத்து வியாக்கியானம்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் வேதாந்த விஷயங்களை சொல்லிட்டே போறாரு. அடுத்தது ரொம்ப அழகான 20வது ஸ்லோகம். त्वदाश्रितानां जगदुद्भवस्थितिः प्रणाश संसार विमोचनादयः भवन्ति लीलाविदयश्च वैदिकाः त्वदीय गंभीर मनोनुसारिणः. ரொம்ப அழகான வார்த்தை. त्वदाश्रितानां 2 பதவுரை எடுக்கணும் இந்த இடத்துல. ஒன்று எம்பெருமானை தொடர்ந்து போகிறதுன்னு, எம்பெருமானுடைய அடியார்களை தொடர்ந்து போகிறது அப்படின்னு 2 அர்த்தம் எடுத்திருக்கிறார் இந்த இடத்துல. அதை அர்த்தம் பார்த்துன்னு வந்துடலாம். இப்போ இப்போ ஆஸ்ரிதானாம் பிரம்மா ஆரம்பிச்சு எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களாம் உன்னுடைய அடியார்களுக்கு ஜகத்து உத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சன ஆதயம், அதாவது உலகத்தை படைப்பது, காப்பது, அதுக்கப்புறம் அழிக்கிறது, சம்சாரத்தை தாண்டுவிப்பது எல்லாம் இதெல்லாம் லீலா பவந்தி, இதெல்லாம் விளையாட்டா இருக்கே சுவாமி. இது என்னன்னு சொல்றது? இது விளையாட்டா இருக்கு. வைதிகாக விதயாச்சா, அந்த வேத விதிகளும் தொதிய கம்பீர மனோனுசாரினஹா பவந்தி, அதாவது உன்னுடைய அடியார்களுடைய கம்பீரமான திருவுள்ளத்தை பின் செல்கின்றவையாக இருக்கின்றன. அந்தரங்கமான அர்த்தம் உண்டு இதுக்கு, சொல்றேன் அடியன். அப்புறம் 2வது பதவுரை என்ன எடுக்கிறாருன்னு கேட்டா, ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயா, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அதுக்கப்புறம் விமோச்சனம் அப்படிங்கிறது இந்த சம்சாரத்தை தாண்டுவிப்பது, உலகை படைத்து காத்து அழித்து சம்சாரத்தை தாண்டுவிக்கிறது. அப்பேற்பட்ட ஆதயகா முதலியன லீலா உன்னுடைய விளையாட்டு எல்லாம் எம்பெருமானுக்கு விளையாட்டா இருக்கு. சொல்றேன், அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன். ஆசிரிதானாம் பவந்தி, உன்னுடைய அடியார்களுக்காக எல்லாம் இதெல்லாம் ஆறுதுப்பா.
வைதிகாக விதயஸ்ட வேத விதிகளும் துவதீய கம்பீர மனோனுசாரினஹா. இப்ப துவதீய கம்பீரன் எடுத்துட்டாக்கா உன்னுடையதான கம்பீரமான திருவுள்ளத்தை பின் செல்லுகின்றவைகளாக இருக்கின்றன. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? துவதீய கம்பீர மனோனுசாரினகான்னும் பொழுது உன்னுடைய அடியார்கள்னு யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய கம்பீரமான திருவுள்ளத்தை பின்பற்றி கொண்டு செல்கின்றவையாக இருக்கின்றன. அவர்களாம் அப்படி அனுபவிக்கிறார்கள். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் லீலா வினோதமாக பார்க்குறார்கள். நாரதர் சொல்லும் பொழுது தொன் முஞ்சத்பிகி உஜன்பிகி உஞ்சத்பிகி கந்துகைரி விட கேலதி அப்படிங்கிறார் நாரதர். அதாவது பந்து அப்படி கீழே போட்டால் உஞ்சத்பிகி முதஞ்சின்பகி கீழையும் மேலே இப்படி தப்பு தப்புன்னு போயிட்டு வருது இல்லையா, அதை ஒரு விளையாட்டாக வச்சுட்டு குழந்தைகள்லாம் இப்படி தட்டி தட்டி விளையாடுவேன். அதை போல ஒரு விளையாட்டானா நீ விளையாடுற, பிரபஞ்சத்தெல்லாம் கையில் வச்சுட்டு இப்படி கேலத்தி விளையாடுறியப்பா நீயும் பிராட்டியுமா சேர்ந்து அப்படின்னு சொல்கிற ஆண்டாள் ரொம்ப அழகாக எடுத்திருக்க. உந்து மதகளித்தன் பாசுரத்தை சொல்லும்பொழுது பந்தார் விரலி முன் மைத்துனன் பேர் பாடா அப்படின்றார். பந்தார் பந்துங்கிறது பிரபஞ்சம், அதுக்கு 3 கயிறுகளாலே வெள்ளைக்கயிறு சிகப்பு கயிறு கருப்பு கயிறாலே கட்டப்பட்ட ஒரு பந்து, அதுதான் வந்து பந்தார் விரலி. அவள் கையில் இருக்கு இல்லையா, யார் ஜெயிச்சாலோ அவள் கையில் இருக்கணுங்கிறது அந்த இடத்துல வியாக்கியானம். ஆனால் இந்த பந்துங்கிற இந்த பிரபஞ்சத்தை 2 பேருமா போட்டு போட்டு விளையாடுறார்கள் அப்படின்னு நாரதர் சொல்கிறதாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் கொடுத்துருக்கிறார் அந்த இடத்துல. சரி, இப்போ அது என்ன அது 3 விஷயம் என்னன்னு கேட்டால், வெள்ளைங்கிறது சாத்விக குணம், சிகப்புங்கிறது ராஜச குணம், கருப்புங்கிறது அப்பேற்பட்ட தாமச குணம். 3 குணங்களாலே நிரம்பின அந்த பிரபஞ்சத்தை பந்தார் விரலி அவ போட்டு போட்டு விளையாடுறா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தி கும்சரூபாம் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி லோகித சுக்ல கிருஷ்ணம், லோகிதம்னா சிகப்பு, சுக்லம்னா வெள்ளை, சுக்ல கிருஷ்ணம்னா கருப்பு, இந்த 3 கயிறுகளாலே கட்டப்பட்ட பிரபஞ்சத்தை எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து விளையாடுறார்கள். அவளுக்கு அது லீலா ரசமாக இருக்குது. வியாசாச்சாரியரும் தன்னுடைய மீமாம்சையில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். பிரம்மசூத்திரத்தில் லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு எடுக்கிறாருங்க. லோகவத்து லீலா இதெல்லாம் லீலா மாத்திரமா, சம்ஹாரம் கூட பகவானுக்கு லீலையா தான் இருக்கு இந்த இடத்துல. அதனால சொல்றார் ஆசிரித்தானாம் அப்படின்னா, உன்னை ஆசிரியிச்ச பிரம்மா முதலிய ஆசிரியிச்ச பிரம்மா உண்டிதானா, பிரம்மாவுக்கு தான் 1000 வேலை இருக்கு, அவருக்கு லீவுன்றதே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் சிருஷ்டி 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 பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஒருத்தன் அவங்க வந்து சம்ஹரித்து, அதாவது சம்ஹாரமாகி அவன் மரித்து போய் பரமபதத்தை அடையக்கூடியவன் அப்படியே வந்தான்னா அவன் சொர்க்கத்தில் இருக்கானோ நரகத்தில் இருக்கிறானோ அந்தந்த இடங்களில் உண்டான கர்மானுகுணமான விஷயங்கள் பூர்த்தி ஆச்சுன்னா மறுபடியும் அவனை சிருஷ்டி பண்ணியாகணும். அவனை வந்து அந்த பஞ்சாக்னி வித்தையினாலே மறுபடியும் கீழே இறக்கித்தான் ஆகணும். அப்போ பிரம்மாவுக்கு இதே வேலையாக இருந்துகிட்டே இருந்தாக்கா அவர் என்னதான் பண்ணுவார் பாவம், அவருக்கு தனியாக லீவாக இருக்குது, ஒன்றும் கிடையாது. அதனால இப்போ இந்த இடத்துல சொல்கிறார், அந்த பிரம்மா முதலியவர்கள் அவர்கள்லாம் வந்து பிரமன் முதலிய உன்னுடைய அடியார்களுக்கு என்னது ஜகத்து உத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதிகர் அந்த இடத்துல பிரணாசம் கூட அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வந்துடுறது. முதல்ல வந்து ஜெகத் உற்பத்தி ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் உண்டான விஷயத்தாலே நிற்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லயமடைகிறதுக்கு முன்னாடி பிரணாசம் ஆகுறது, பிரணாசமாகி சம்ஹாரத்தில் கொண்டு போய் முடியறது. இதை நம்ம வந்து நம்முடைய பிரம்மோற்சவங்கள்லேயே பார்த்துள்ளோம். எப்படி பிரம்மோற்சவத்தில் எங்கே பார்க்கறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பிரம்மோற்சவத்தில் முதல்ல இந்த துவஜாரோகண சமயத்தில் அங்குரார்ப்பணம்னு அப்படியே விதைப்பார்கள். அந்த அங்குரம் அப்படியே முளைச்சி வரணும், அதுதான் சிருஷ்டி. எம்பெருமான் வேற வாகனங்களில் வீதி புறப்பாடு உற்சவமாக வந்தால் அது ஸ்திதி. நம்மளெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக வேண்டி பகவானும் வீதி புறப்பாட்டில் வந்துடுறான். நம்ம எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு பகவான் வரான், இது ஸ்திதி. அப்புறம் 7வது நாள் பொதுவாக அந்தந்த திவிதேசங்களில் கால சக்கரம் சுழல்வது போலே ரதோத்சவம், அந்த தேர் நகர்றது இல்லையா, அதுக்கு சக்கரங்கள் இருக்கே, அதுதான் சம்ஹாரம்.
அதுக்கு முன்னாடி யாரை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை பிரணாசம் ஆக்கிட்டு தான். அவள் பிரபஞ்சத்துக்கும் பிரணாசம் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷர்கள் என்னென்ன ஜந்துக்கள் உண்டோ எல்லாத்துக்குமே பிரணாசமாகி உயிர் போகிறது அப்படின்னு இத்தனையும் விமோச்சனம் ஆதயகான்னா சம்சாரத்துலேருந்து விமோச்சனம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டுவிப்பது முதலியன. இதெல்லாம் பகவான் எம்பெருமானே உனக்கு லீலா பவந்தி. ஏன்னா பிரம்மாக்கள்லாம் உன்னுடைய அடியார்கள்னு சொல்லிட்டு போகிறோம். அதெல்லாம் அவர்கள் வரார்கள் வாஸ்தவந்தான். ஆனால் அவர்கள் பின்னாடி எல்லாமே போகிறதுங்கிறது சரி வாஸ்தவந்தான். வேத விதிகளும் அப்பேருடைய உன்னுடைய அடியார்களுடைய கம்பீரமான திருவுள்ளத்தை பின் செல்லுகின்றனாக இருக்கின்றன. ஏன்னா அடியார்களுடைய கிருதயத்தில் பகவான் இருக்கான். எப்படி நான் பேரே உரைகின்ற பிரான் என்ன பேரே நன்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அங்கே ஸ்திரமாக இருக்கிறான் எம்பெருமான். அப்போ அவன் அங்கே இருக்கிறான்னா வேதம் அங்கே தானே இருக்கும். எப்போ எம்பெருமான் அந்தர்கதமாக இப்பேற்பட்ட விஷயத்தில் இருக்கிறானோ அந்த இடத்துல வேதத்துக்கு ஸ்மிருதிகள்னு பேர் இல்லையா? பகவானுடைய வேதம் சாட்சாத் வைகுண்டத்தில் வேதம்னே பேர் விடையும். திருப்பார்க்கடல் எம்பெருமான் வந்துட்டா வேதங்கள் அங்கே அதுவும் அவதாரமாகி அதுக்கு பாஞ்சராத்திரன்ற பெயர் அடையும். கீழே பகவான் அந்த அவதார கந்தம்னு சொல்லும்படியாக திருப்பார்க்கடல்லே இந்த பகவான் விபவாவதாரமாக ராமனாகவோ கண்ணனாகவோ அவதாரம் பண்ணினார். அப்பொழுது வேதங்கள் இதிகாச புராணங்கள்ன்ற பெயர் அடையும். நம்முடைய ஹிருதயாவகாசத்தில் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்மிருதிகள்னு பெயர். திவ்ய தேசத்தில் இருக்கிறது தான் அர்ச்சாவதாரம். அந்த அர்ச்சாவதாரத்தில் வந்தால் வேதங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் அருளி செயல். அப்போ நம்ம வேதத்தையே கேட்டோம். திவ்ய பிரபந்த தாராய். இப்போ ஸ்தோத்திர தாராவில் அந்த என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ வேதாந்தங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் எடுத்துத்தான் இப்போ பேச போகிறார்கள். எல்லாம் எடுத்து பேசுகிறார்கள் மகான்கள். பின்னாடி பராசர பட்டனும் அப்படி தான் ஆச்சரியமா. அதாவது அவர் சாதிச்ச ரங்கராஜஸ்தவம் 2 சதகம் பண்ணியிருக்கிறார். உத்தர சதகம் பூரா வேதாந்தங்கள் தான். ஸ்தித்யுத்பத்தி பிரவருத்தி கிரசன நியமன வியாபனைஹி ஆத்மனஸ்தே சேஷோசேஷ பிரபஞ்சோ வபுரிதி பவதஹ தஸ்ய சாபேதவாதஹ தஸ்ய ச அபேதவாதாஹ. இதெல்லாம் வேதாந்தங்கள். இதெல்லாம் விஸ்தாரமாக எடுத்துப்போம். ஜெகதஜகல் லக்ஷணைன்னு ஒரு லக்ஷணையை கொண்டு அதை நிரூபணம் பண்ண பார்க்கும் பொழுது நம்முடைய மகான்கள் அதை எப்படி எடுத்து பேசியிருக்கிறார்கள். அதில் தத்துவமசி ஸ்வேத கேதோ அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துலாம் ஆச்சரியமாக கொடுத்துருக்கிறார்கள் அந்த இடத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது நினச்சே பார்க்க முடியல. அதெல்லாம் இன்னும் மேற்கொண்ட எந்த சுவாமிக்கு வருமோ அவர் அதை நல்லா ஆச்சரியமாக அதை உதாகரிப்பார், அதை எடுத்து பேசுவார் அப்படிங்கிறது அடியை நம்புகிறேன். இப்போ இந்த இடத்துல ஆசிரிதான் ஆம் அப்படின்னா அப்போ அவர்களை பின்பற்றி போகிறதுன்னா எம்பெருமானே அவர்களை பின்பற்றி போகிறார்னு இப்போ தானே சொன்ன. நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சபதர்சனம் அனுவ்ரஜாமி அகம் நித்யம் பூயே ஏத்தி அங்கிரேணுபிகி என்று சொல்கிறார் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதத்தில் 11 ஸ்கந்தத்தில் போய் சொல்கிறார் இந்த விஷயத்தை. அவர்கள் பின்னாடி நான் ஓடுகிறேன், அவர்களுடைய பாததூளியை அடியேன் சூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ எப்பேற்பட்ட மகான்களாக இருக்கணும். அப்போ வேத வாக்கியங்களும் அவர்களை பின்தொடர்ந்து தான் ஓடுகிறது. கம்பீரமான அந்த ஹிருதயத்தை நோக்கி அதுகள்லாம் ஓடுகிறது அப்படிங்கிறார். 2வது வியாக்கியானத்தில் அதே விஷயந்தான். அது என்ன சொல்கிறாரு? வைதிகாக விதயஷ்ட சொல்லும் பொழுது அந்த வேத விதிகள்லாம் இருக்கே, அந்த விதயஷ்டன விதிகள், அந்த விதிகள்லாம் என்ன ஆகுமானா துவதீய கம்பீர மனோனுசாரினா உன்னை பின்பற்றி வருகிறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா எடுத்துக்காருங்க. சங்கல்பாதேவ தச்ருதேஹே என்று ரொம்ப அழகா எடுக்கிறாருங்க. சங்கல்பாதேவ தச்ருதேஹே அப்படின்னு சொன்னா அடியன் ஒரு க்ஷணம் அடியன் சங்கல்பாதேவ தச்ருதேகன சங்கல்பத்தினாலேயே முக்தன் சிருஷ்டிக்கிறான் அப்படி ஸ்ருதி இருக்கிறதுனாலே இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சங்கல்பாதேவ பிதரஹா சமுத்திஷ்டந்தி அப்படின்னு ஜெகத் சிருஷ்டி ஆதியில பிராப்தி இல்லாமை போக்கி சக்தி இல்லாமையினாலே அவர்கள் யாரும் தவிர்த்து விட்டுறதில்லை. ஆதிசப்தத்தாலே அநேக சரீராந்த பிரவேசி நியமங்களை நினைக்கிறது. அதாவது இந்த இடத்துல ஆதின்னு ஒரு சப்தம் கொடுக்குறாரு இல்லையா? தொதாஸ்ரிதானாம் ஜகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சன ஆதயா அப்படின்னு கொடுக்குறாரு இல்லையா? அந்த ஆதி சப்தத்தாலே
பல சரீரங்களில் நம்ம எடுத்திருக்கோம். அது என்ன புழு பூச்சிலேருந்து வந்து மேலே வந்து 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 நம்முடைய ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஜென்மம் எடுத்து அதுலேயும் தெற்கு திசையில் நமக்கு பிறப்பு கிடைச்சி அதுலேயும் நம்ம இப்பேற்பட்ட ஆச்சரியமான எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கும்படியாக அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதுலேயும் நம்முடைய எதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய திருப்படி சம்பந்தத்தை பெற்று அவர்களுடைய அபிமானிகளாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மணவாள மாமுனிகளுடைய அவருடைய சம்பந்தம் பெற்று பல விஷயங்களை அதிகரிக்கும்படியான விஷயத்தை நமக்கு எம்பெருமான் கொடுத்திருக்கிறானே, இது பெரும் பாக்கியம். இந்த ஜென்மத்தை விட்டுடலாமோ? இந்த ஜென்மத்தை விட்டால் இது போச்சுன்னா அப்புறம் அடுத்த ஜென்மம் என்னவோ தெரியலையே அப்படின்னு மகான்கள்லாம் சொல்லுவார்கள். இது போச்சுன்னா அடுத்த ஜென்மம் என்னதுன்னு தெரியல அப்படின்வார்கள். அதை போல இந்த இடத்துல நமக்கு எல்லாமே எம்பெருமானுடைய கதி அப்படின்னு நாம் இருந்தோமேயானால் அந்த வைதிகமான விஷயங்கள் விதயஷ்ட விதிகள்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒன்று நம்மளை பின்தொடர்ந்து வருது, கம்பீரமான விஷயங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வருது, அல்லது எம்பெருமானை பின்தொடர்ந்து போகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்ற ஆசிரிதானாம் அப்படிங்கிற விஷயத்தில் கீழே சொன்ன இப்போ இந்த குணங்கள்லாம் இப்போ என்ன சொன்னோமோ அதை போக்தாவான ஆசிரித்தர் பெருமையை அருளை செய்கிறார் அப்படின்றாங்க. போக்தா யாரு? நாம தான். எம்பெருமான் போகி, நாம் வந்து அந்த விஷயங்களை அனுபவிக்கிறோம், நாமும் அனுபவிக்கிறோம். இப்போ இன்னொரு இடத்துல எம்பெருமான் போக்தா, நாம் எப்படி இருக்கிறோம்னா அகமன்னம் 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 அகமன்னாதோ ஹமன்னாதோ ஹமன்னாத அஹக்கஸ்லோகிருத் 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 இருக்கட்டும். வேத வாக்கியங்கள் தான் இதெல்லாம். இதில் வந்து அகமன்னம் எம்பெருமானுக்கு நான் அன்னமாக என்னை பக்குவப்படுத்தி இந்த ஜீவாத்மாவை ஆச்சாரியன் எம்பெருமானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி சேர்க்கும்போது நான் என்னவான பக்குவப்பட்டு அன்னமாகிறேன் எம்பெருமானுக்கு. அப்போ பகவான் போகிக்கிறான், என்னை அனுபவிக்கிறார். அப்போ நான் அன்னமாக போகிறேன். எம்பெருமானை நான் அனுபவிக்கும் பொழுது நான் அன்னமாக போகிறேன், அவர் அன்னாதமாக ஆகிறார் அப்படின்னு பரஸ்பரம் அனுபவம் உண்டு இந்த இடத்துல. ஆனால் அங்கே நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகும் பொழுது அந்த ஆனந்தம் நம்முடையதன்று. அங்கே பாரதந்திரியம் பாராட்டின்று இருக்க வேண்டியது, என்னுடையது இல்லை. அதனால தான் துவயத்தில் சொல்லும் பொழுது ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிற ஒரு சப்தத்தை வச்சுக்கார். நமசப்தம் நமக்கு ஏதாவது இருந்தால் அதை வந்து கலையை அறுக்கிறது. நமக்கு வேண்டாத விஷயங்கள் உண்டாச்சுன்னா அதனுடைய கலையை அறுக்கும். அது நமக்கு ஆனந்தம் உண்டாகும். அந்த ஆனந்தம் நம்ம அதனால்தான் மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்குன்னு எம்பெருமான சொல்கிறோம். அவன்தான் மருந்தா இருக்கிறான், போக்குபவனும் அவன்தான். அதனால் நாம் எப்படி இருக்கணும்னா பாரதந்திரியம் பாராட்டின்ட்டு இருக்க வேண்டியது வைகுண்டத்தில் அனுபவம் வரும் பொழுது. அப்போ பாரதந்திரியம்னா கல் மண்ணு போல் இருக்கணுமான்னா இல்லை, அதெல்லாம் ஜடமான வஸ்து. நாம் வந்து எப்படி வந்து சதிபதிகள் சேரும் பொழுது எப்படி எதிர்வழி கொடுத்து கொண்டு இருப்பார்களோ அதுபோல இந்த எம்பெருமான் செய்யக்கூடிய ஜாலங்களுக்கு நாம் எதிர்வழி கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும்படியான பாரதந்திரியம் அப்படின்னு. அப்போ அந்த வேத விஷயங்கள்லாம் கூட எம்பெருமானை அனுபவிக்கிறோம் இல்லையா, அதனால வந்து நம்ம பின்னாடியே வருது எல்லா விஷயங்களும், விதிகள்லாம் கூட நம்மளை தொடர்ந்து வருது. இன்னொன்று எம்பெருமானை தேடிக்கொண்டு அதுகள்லாம் ஓடுகிறது என்று 2 விஷயமாக எடுக்கிறார் இங்க. அடுத்தது 21வது ஸ்லோகமாக நமோ நமோ வாங் மனசாதி பூமயே நமோ நமோ வாங் மனசைக பூமயே நமோ நமோ அனந்த மகாவிபூதயே நமோ நமோ அனந்த தயைக சிந்தவே. வாங் மனச அதிபூமையே, அதாவது ஸ்வயத்தனத்தால் அறிய நினைப்பவர்களுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவனாக உனக்கு நமோ நமஹா, நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள். ஏன்னா நீ வாக்குக்கும் எட்ட மாட்ட. இப்போதான் சொல்லி வந்தோம், வாக்குனால அவனை பிடிக்க முடியாது, மூக்குனால முகர முடியாது, கண்ணுனால பார்க்க முடியாது, காதுனால கேட்க முடியாது, தோள்களாலே ஸ்பர்ஷிக்க முடியாது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பகவான் சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தாதி விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்பேற்பட்ட பவன் எப்போ வந்து நாம் வந்து ஸ்வயத்தனத்தால் அறியணும்னாக்கா குலகோட்டி சமாயுக்தா லபத்தே மாமகம் பதம்.
மாயாந்து பிரகிருதி வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்றான் பகவான். இந்த பிரகிருதிங்கிறது மாயைங்கிறத புரிஞ்சுக்கோடா. இதை நீ தாண்டி வரணுமானா என்ன மாயாம் ஏதாம் தரந்திதே. யார் அப்படின்னு கேட்டா மாமேவ ஏ பிரபத்யந்தே, என்னையே அடையணும் நினைக்கிறவர்களுக்கு மாயை தாண்டும்படியாக அடியேன் செய்கிறேன், இல்லை அவர்கள் தாண்டுவார்கள் அப்படிங்கிறத பகவான் பொதுப்படையாக சொல்லிட்டான் அந்த இடத்துல. அதனால இப்போ எத்தனத்தால முடியுமா? நான் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தவர்கள் பகவான் வரணும். பகவான் வந்து நம்ம அங்கீகாரம் பண்ணணுமே தவிர அதுக்கு தான் பரகத ஸ்வீகாரம்னு பெயர். ஸ்வகத ஸ்வீகாரத்தாலே ஒன்றும் நடவாது அப்படிங்கிறத நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்வகத ஸ்வீகாரம்னா என் முயற்சி. இப்போ அதாவது ஒரு குரங்கு குட்டி குரங்கை பிடிச்சிக்கும், இழுத்து பிடிச்சிக்கும். குரங்கு மரத்துக்கு மரம் மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவும். அப்போ அதால் குட்டியை பிடிக்க முடியாது. இது அதனுடைய முயற்சினாலே கெட்டியாக பிடிச்சிக்கணும். விழுந்தா விழுந்தது தான், தாவி தாவி போகும்பொழுது விழுந்தா விழுந்தது தான். அப்புறம் அது எடுக்காது குரங்கதை. அப்போ தன் முயற்சியாலே கெட்டியாக பிடிச்சி. ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்பொழுது இந்த குரங்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, இப்போ இந்த பெரிய குரங்கு இதை பிடிக்குமா, குட்டையை பிடிச்சிக்குமா, இல்லை களையை பிடிக்குமா? களையை ஒரு கால் விட்டுட்டுனா அதுவே கீழே விழுந்து மரணம் வாய்க்கும்படியாக கூட அமையலாம். சந்தர்ப்ப வசேனை ரொம்ப ஹைட்டில் இருந்தால் அப்படி தாவும். அந்த சமயத்தில் கீழே விழுந்தா என்ன ஆகும்? அதனால அது வந்து குட்டியை பிடிக்கவே. அதை போல நம்ம எத்தனத்தில் போனோம்னாக்கா வாங் மனசாதி பூமையே, நாம் வாக்குனாலே எம்பெருமானை பிடிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ நாம் சென்று நாம் சேவித்தால் அது வந்து ஸ்வயத்னம்னு உண்டாகிறது. அது எம்பெருமான் வந்தல்லவோ ஞான கைதா காலக்கழிவு செய்யலே என்று சொல்லும்படியா அவனல்லவோ நமக்கு ஞானமாகிய கையை தரணும் இல்லையா? அதை மாதிரி இல்லாமல் நாமே முயற்சி செஞ்சால் அவனை வாக்குனால நமோ நமோ வாங் மனசாதி பூமையே. முதல்ல ஆரம்பமே அதான் சொல்கிறார். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவனாக உனக்கு நமோ நமஹா, நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள். வாங் மனசையே கபூமையே, நீ காட்ட கண்டவருடைய வாக்குக்கும் மனசுக்குமே நிலையாயிருக்கிற உனக்கு நமோ நமஹா. நீ காட்டினால் இது பரகத ஸ்வீகாரம். நீயா என்னை எடுத்துக்கணும்னாக்கா ஒரு க்ஷணம் போகும். நானா முயற்சி பண்ணால் குலக்கோட்டி சமாயுக்தா, கோடானு கோடி ஜென்மம் ஆகும். அவன் முயற்சி செய்கிறான், வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு பகவான் கைவிட்டுடுவான். ஏன்னா அவன் எம்பெருமான் என்னன்னா உதாசீனாக இருப்பான். சில சந்தர்ப்பங்களில் தான் நீ எப்போ முயற்சி பண்ணுறையோ அப்போ தான் உனக்கு வந்து அனுமந்திருத்துவம் அப்படின்னு அனுமதி கொடுப்பான். பராயத்தாதிகரணத்தில் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இதை. அதனாலே முதல்ல பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் உதாசீனாக தான் இருப்பான். இவன் முயற்சி செய்கிறான்னு வரும்பொழுது தான் அதுக்கு அனுமதி கொடுக்குறான். இப்போது ஒரு குழந்தை மண் வாயில் போட்டுக்கிறது, முதல்ல அனுமதி கொடுக்குறா தாயார். அதுக்கப்புறம் வந்து அது போட்டு திட்டி அதுக்கு வாயிலேருந்து அதுக்கு உண்டான மருந்தை போட்டு வெள்ளை எல்லாத்தையும் எடுத்துருவா இல்லையா? அது போலத்தான் எம்பெருமான் முதல்ல வந்து நமக்கு அனுமதி கொடுப்பான். அதுக்கப்புறம் அதன் பிறகுதான் எம்பெருமான் நம்மளை அங்கீகாரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் பிரயோஜனத்துவம் அப்படிங்கிறது உண்டாகும். இதில் லாபமோ நஷ்டமோ எல்லாம் நம்மை சேர்ந்தது. நம்ம முயற்சி தான். இங்கே நம்ம முயற்சின்னு வந்தாக்கா எம்பெருமானை தேடி போவதற்கு நம்முடைய முயற்சினா பிரயோஜனம் இல்லை. எம்பெருமான் கை நீட்டினா வாங் மனசைக பூமையேன்னாக்கா மனசா ஏக பூமையே, தேவரீர் பார்த்து எங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பீரானால் இந்த க்ஷணம் போருமே. அப்பேற்பட்ட பகவான் நமோ நமஹா, நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அப்போ எம்பெருமான் காட்டி கொடுத்தா உடனே நமக்கு புரியுறது. நாம முயற்சி பண்ணுவோமானால் அது ஒருவித பிரயோஜனமும் இல்லையே. அதனால் என்ன உண்டாகும்? லாபமாக இப்போ எம்பெருமான் நம்மளை வந்து முயற்சி செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அதனால் உண்டாகக்கூடிய விஷயங்கள், அது கர்மங்கள், அது பாபமோ புண்ணியமோ அது நம்மைத்தான் சேர்ந்தது. எம்பெருமான் ஒரு காலம் பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் வசப்பட மாட்டான். அந்த பாப புண்ணியம் அவனை போய் சேராது, அவன் காரணமாக மாட்டான். சில பேர் சொல்லுவார்கள் என்ன அப்படின்னு கேட்டால் தேனவினா திருணமப்பின சலதி, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னார். அதெல்லாம் இருக்கட்டும், அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது வாஸ்தவமான வாக்கியம்தான். ஆனால் எம்பெருமான் உங்ககிட்ட உனக்கு சுவாதந்திரியம் கொடுத்துருக்கிறான். நீ என்ன முயற்சி பண்ணுறியா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு.
இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய நன்மை பண்ணிட்டோம். நன்மை பண்ணின பிறகு அது நமக்கு அந்த நன்மைக்கு ஏற்ற பலன் கொடுக்கணும் இல்லையா? ஏதோ கிரிக்கெட் விளையாடின்னு இருக்கிறார்கள், ஏதோ பண்ணுறார்கள், ஏதோ விளையாட்டு விளையாடிட்டே இருக்கக்கூடியவன் பந்து எங்கேயோ தள்ளி போயிட்டு தான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அங்கே ஒரு மரம் இருக்குது, மாமரம். மாமரத்தில் பழம்லாம் பழுத்து தொங்குறது. அடடே ஆச்சரியமாக இருக்குன்னு முதல்ல பார்க்குறான். அப்புறம் முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணும்போது தான் பகவான் சகலவித அனுமதியும் கொடுக்குறான். எப்படின்னா கையை நீட்டி அதை இழுத்து எடுக்கிறது, பலவிதமான விஷயங்கள் இருக்குது நடக்கிறது இல்லையா? அப்படி எடுக்கிறான்னு வச்சுப்போமே. அப்படி எடுக்கும் பொழுது அந்த இடத்துல 3 விஷயங்கள் நடக்கலாம். பொதுவாக சொல்கிறேன். ஒன்று, அந்த பழத்தை அவனே சாப்பிட்றான். இல்லை எல்லாருக்கும் கொடுப்போமே, கொடுத்துட்டு சாப்பிடுவோமே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை உதாசீனப்படுத்தி தூக்கி எறியலாம். இப்படி 3 சம்பவங்கள். இப்போ தானே சாப்பிட்டா இவன் ஏற்கனவே என்ன நன்மைகள்லாம் சம்பாதிச்சு வச்சுருந்தானோ அதனுடைய பலன் இதோட பூர்த்தி ஆகிடுது, முடிஞ்சு போச்சு. அதுவே பல பேருக்கு கொடுத்து சாப்பிடலான்னா புண்ணியத்தை இவன் அப்படியே பங்கு போடுறதுனாலே இவனுக்கு இன்னும் அதிகமான புண்ணியம் தான் சேர்றது. தூக்கி போட்டால் உதாசீனம், வேண்டாம்னு போட்டால் அதனாலே வரக்கூடிய பாப்பங்கள் தான். இதனால பல விஷயங்கள் உண்டாகுது இல்லையா? இது எல்லாமே இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் இருக்க முடியும். ஒரு ட்ரெயினில் போயின்னு இருக்கோம், டிரைவர் எங்கேயோ உள்ளே உட்காந்து ஓட்டுவார். நான் சொல்கிறது ட்ரெயினை பற்றி பேசுகிறேன். அதை எவனோ ஃபுட்போர்டில் தொங்கிட்டு திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் வேகமாக அப்படி இப்படி ஓடும் இல்லையா? அதில் அடிபட்டு கீழே விழுந்தால் டிரைவர் காரணமாகறா? ஆக மாட்டார். அதே போல தான் இங்கே எம்பெருமான் எந்த விஷயத்திலையும் காரணமாக முடியும். உள்ளே போய் உட்காந்துக்கலாம் இல்லையா? மற்றவர்களை போல உட்காந்துக்காம இவன் ஏன் வெளில இருந்தானா அது இவனுடைய விஷயங்கள். இவன் தான் அந்த பாப்பத்துக்கு காரணமாக அமைகிறான். அதனால நான் முயற்சின்னு செஞ்சேனேயானால் அது அவனை வாக்குனாலேயோ மனசுனாலேயோ எட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானே உமக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். முதல்ல. அடுத்தது நமோ நமோ வாங் மனசைக பூமையே, நீ காட்ட கண்டவர் யார்? நீ ஒன்ன நீயே காட்டிண்டியோ, கண்ணினுள் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம். அப்படி இருக்கக்கூடிய வாக்குக்கும் மனசுக்குமே அப்ப நிலமாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள். அனந்த மகா விபூதையே, அளவற்ற அனந்தம், இதுக்கெல்லாம் அளவே கிடையாது, அந்தம் முடிவு கிடையாது, அளவற்ற பெரிய ஐஸ்வர்யத்தை உடைய உனக்கு மகா விபூதி. விபூதி நாம ஐஸ்வர்யம். விபூத்தினா வேற எதுவும் எடுத்துக்க வேண்டாம். விபூத்தி ஐஸ்வர்யம்னு அப்படின்னு ஒரு கீதையில் ரொம்ப அழகா சொல்றார். யத் யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவவா. கீதாச்சாரிய ஆச்சரியமான விஷயம், வாக்கியம். யத் யத் விபூதி மத்சத்வம், எல்லாம் என்னுடையதுன்னு புரிஞ்சுக்கோடா. யத் யத் விபூதி, விபூதினா ஐஸ்வர்யங்கள், என்னென்ன சகல விதமான ஐஸ்வர்யங்கள் எது உண்டோ அப்படின்னு அங்கே அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துல விபூதி சொல்கிறார் இங்க. அனந்த மகா விபூதைய, அளவற்ற பெரிய ஐஸ்வர்யத்தை உடைய உனக்கு நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள். அனந்த தயைக சிந்தவே, உனக்கு கருணைன்னா கருணைப்பா, சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அந்த கருணைக்கு ஒரு கடலாக இருக்கிற உனக்கு தய ஏக சிந்தவே. சிந்துன்னா பெரிய சமுத்திரம், சமுத்திரம் போல கருணை. அதில் ஒவ்வொரு இது கொஞ்சம் கொஞ்சமாக பிந்து பிந்துவாக எடுத்து எண்ண முடியுமான்னா ஜலத்தை, அதை போல அவனுக்கு அதனுடைய கருணைக்கு அது அளவே கிடையாது. சிறிய திருவடிக்கும் பெருமாளுக்குமே ஒரு போட்டி வந்தது. இவர் சிறிய திருவடி பக்தியில் மிஞ்ச பார்த்தார், பகவான் கருணையில் மிஞ்ச பார்த்தான். 2 பேரில் யார் ஜெயிச்சான்னு பகவான் தான் ஜெயிச்சான். இவர் ஐயோ பகவான் பண்ணுற கருணைக்கு ஏற்ற பக்தி அடியன் பண்ணலையேன்னு இவர் நினச்சிருந்தார் சிறிய திருவடி. ஐயோ அவர் பண்ணின பக்திக்கு ஏற்றாப்புல நான் ஒன்றும் கருணை பண்ணலையேன்னு பகவான் நினச்சான். அப்போ பகவான் தான் அதில் ஜெயிச்சான்னார். ஏன்னா அளவற்ற கருணையை அள்ளி கொடுக்கக்கூடியவன் கருணைக சிந்தவே அப்படின்றாருங்க. கருணைனா சாதாரண கருணை இல்லை, அப்படியே பாட்டமாக மழை பொழியும்படியான ஒரு விஷயத்தை கருணாமூர்த்தி, கருணா காக்குஸ்தான்னு தெரிவிச்சாரு வேதாந்த தேசிகன். அதை போல இந்த இடத்துல கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவர் பகவான் என்று ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை காட்டினார். அடுத்தது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, சரணாகதியை பற்றி சொல்றார். சரணாகதி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, சரணம் ஆகதி, தஞ்சம் புகுதல், அடைக்கலம் புகுதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரணாகதி அப்படிங்கிறதுக்கு, சரணாகதிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா, இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி.
எனக்கு எது இஷ்டமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, எதுலாம் எனக்கு கூடாதுன்னு நினைக்கிறேனோ, எனக்கு சரீரமே வேண்டாம்னு நினச்சா அது அனிஷ்டம். ஏன்னா எனக்கு அது இஷ்டம் இல்லை, எனக்கு சரீரமே வேண்டாம், எம்பெருமானை சீக்கிரம் மேலே அங்கீகரித்துக்கொள் அப்படின்னு சொன்னாக்கா அது அனிஷ்டம். அதை பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பான். இஷ்டப்பிராப்தின்னு அவன் திருவடி அடைகிறது தான். இதுதான் நம்ம சம்பிரதாயமாக இருக்கே தவிர, நம்ம இதுக்கு மேலே ஐஸ்வர்யத்தை கொடு, உத்தியோகத்தை கொடு, எனக்கு பெரிய வீட்டை கொடு, அழகான மனைவியை கொடு, புத்திரர்களை கொடு, சொத்து சுதந்திரத்தை கொடுன்னு கேட்கறதே ஐஸ்வர்யம் இல்லை. ஏன்னா யத்யத் விபூதி மத்சத்தம்னு எம்பெருமானே ஐஸ்வர்யத்துக்கு பெரிய எல்லையிலே காண முடியாதபடியான ஒரு ஐஸ்வர்யத்தை உடையவனா இருக்கிறானோ அந்த பகவானை அடையிறது தானே உண்மையான ஐஸ்வர்யம். அதனால எனக்கு அனிஷ்டம் அப்படிங்கிறது இந்த சரீரம் போய் ஆத்மா அவன் திருவடி அடையிறது தான். அப்போ சரீரத்தில் இருக்க இன்னும் எத்தனை நாள் என்னை இப்படி விட்டு வைப்பே அப்படின்னு நம்மாழ்வார் கேட்கிறார் இல்லையா? அதை மாதிரி என்னை இப்படியே விட்டு வச்சா என்னை எம்பெருமானே தன்னை சீக்கிரம் அங்கீகரித்தருள வேணும் அப்படின்னு கேட்கறது தான் இஷ்டப்பிராப்தி. அனிஷ்டம்ங்கிறது இந்த சரீரம் போக வேணும்னு நினைக்கிறது, அனிஷ்ட நிவர்த்தி. அதனால சரணமடைய தகுந்த இந்த சரணாகதி அப்படிங்கிறதுக்கு டெஃபனிஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்வப்பிரவிருத்தி நிவர்த்தி சரணாகதி. ஸ்வப்பிரவிருத்தி நிவர்த்தி, அதாவது நாம் எதை கர்மங்கள்லாம் செய்கிறோமோ அதுலேருந்து நிவர்த்தி அடைஞ்சிடணும், ரிட்டையர் ஆகிடணும், எதுவுமே செய்யக்கூடாது. இட்டது இட்ட வழக்கா பூனைக்குட்டி போல இருக்கணும். கொஞ்சம் நேரம் சொன்னேன் இல்லையா, ஸ்வகத ஸ்வீகாரம்னா குரங்கு எப்படி பிடிச்சிக்கணும்னு. பரகத ஸ்வீகாரத்துக்கு என்ன தாத்பரியம்னு கேட்டால், பூனைக்குட்டி இட்டது இட்ட வழக்கா இருக்கும். பிடால கிஷோர நியாயம், மார்ஜார கிஷோர நியாயம்னு சொல்லுவார்கள். அந்த மார்ஜாரம் சொல்லக்கூடிய பெரிய பூனை தான் குட்டி பூனையை கவ்விண்டு அப்படி கொண்டு போய் வைக்கும். அப்போ குட்டி பூனை அப்படியே தான் இருக்கும். அதை போல் நாம் இட்டது இட்ட வழக்கா சரணாகதியை பண்ணிட்டு மேற்கொண்டு சொல்லாமல் ஒரு கால் சரணாகதி நழுவும் பட்சத்தில் பிரபத்யே அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யேன்னு நிகழ்காலத்தில் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், சரணாகதிங்கிறது ஒரு தடவை தான் சுவாமி, அப்படி இருக்கும்போது பல தடவை சொல்லலாமோ அப்படின்னு கேட்டாக்கா, பூர்வத்தில் பண்ணின சரணாகதி நழுவினால் அப்போ மறுபடியும் சொல்கிறதுக்கு அது உபயோகப்படும். அதனால பிரபத்தியங்கிற நிகழ்காலத்தில் இருக்குது அந்த வார்த்தை. பிரபத்தியேனா செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதான் செஞ்சு முடிச்சாச்சே அப்படின்னாக்கா அதுதான் சொல்கிறேன், நழுவித்தானால் மறுபடியும் செய்வதற்காக வேண்டி என்று ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார்கள். சரி, சரணாகதிக்கு 6 லட்சணங்கள் இருக்கு. ஆகிர்புத்னிய சம்ஹிதைன்னு சொல்லும்படியான லக்ஷ்மி தந்திரம் ஆகம சாஸ்திரம், அதில் ஆகிர்புத்னிய சம்ஹிதை அப்படின்னு ஒரு விஷயம் பாகம். அந்த பாகத்தில் 6 விஷயங்களை எடுத்து பேசுகிறார்கள். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ச வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, கோப்திருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப, கார்பண்யே, ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சரணாகதிக்கு 6 லட்சணங்களை எடுத்து பேசியிருக்கிறார்கள். அதாவது முதல்ல அனுகூலமான விஷயங்களையே நினைக்கணும், அதையே பேசின்னு இருக்கணும், எல்லாருக்கும் போதிக்கணும், எல்லாரையும் அதில் ஈடுபடுத்தணும், எல்லாரும் அதை செய்யும்படியாக தூண்டணும். அனுகூலம். இப்போ விபீஷணாழ்வான் சொல்லலையா, அப்பா பிரதீயதாம் தாசரதாய மைத்திலி, பிரதீயதாம் தாசரதாய மைத்திலி கெஞ்சினானே, என்ன பாட்டு பாடினான் அவன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு சொன்னானே, உன் தம்பி சொல்கிறேன், உன் நல்லதுக்காக சொல்கிறேன், உன்னுடைய குமாரர்கள் எல்லாருமே உன்னுடைய கெடுதலுக்கு தான் பேசுகிறார்கள், நான் சொல்கிற விஷயத்தை கேளு அப்படின்னு அவன் விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை, இப்படியே விட்டுடக்கூடாது அப்படின்னு அனுகூலமான விஷயத்தையே எடுத்து சொன்னார் இல்லையா. அதுதான் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா. அடுத்தது பிராதிகூல்யஸ்ச வர்ஜனம், பிரதிகூலமான விஷயம் எது உண்டோ அதெல்லாம் விட்டுடணும். இப்போ ராவணனையே விட்டு புறப்பட்டுட்டார், திடீர்னு அகம் கமிஷ்யாமின்னு புறப்பட்டார். எப்படி புறப்படுற போது ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறார். இத்தியுக்த பருஷம் வாக்கியம், அந்த பருஷமான வேண்டாதக்க சுடு சொல்ல எட்டி வேற ஒதுச்சானா, உடனே நியாயவாதி விபீஷணான்னு நியாயவாதியான விபீஷணன் புறப்பட்டார். இப்போ கூடவே இருந்த கும்பகர்ணன் பெரியவனா அல்லது விபீஷணாழ்வான் பெரியவனான்னு ஒரு வேண்டாத விசாரங்கள்லாம் பண்ணுகிறார்கள். விபீஷணாழ்வான ஆழ்வான்னு சொல்கிறோம், மகாத்மாக்களில் சேர்த்துருக்குறோம். அவனை பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான்
ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமின்னு சொல்லும்படியா பரம பாகவதோத்தமர்கள்ல விபீஷணாழ்வான சேர்த்திருக்கிறோம். எம்பெருமான் அங்கீகரிக்கிறார், அவர் அங்கீகரிச்சிருக்கிறார் இல்லையா? அதனால அந்த எம்பெருமான்கிட்ட போகும்போது சொல்றா ஸ்வஸ்தி தேஸ்து கமிஷ்யாமி சுகீபவ மயாவினா. அங்க மயாவினாங்கிறது நான் இல்லாம நீ சௌக்கியமாயிருடா. அகம் மயா திருத்தியா விபக்தி, நான் இல்லாம சௌக்கியமாயிரு. ஸ்வஸ்தி தேஸ்து உனக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும், நான் புறப்படுறேன்னார். அந்தரங்க இது வெளிப்படையான அர்த்தம். அந்தரங்கம் அது இல்லை. மா அப்படின்னா லக்ஷ்மி, அதனுடைய திருத்தியா விபக்தி மயா. நீ எல்லாருக்கும் மகாலட்சுமி கடாட்சத்தை சம்பாதிச்சுட்டு தான் சௌக்கியம். உனக்கு மகாலட்சுமியை கொண்டு கொடுத்தா தான் சௌக்கியம். அதனால மயா வினானுட்டரங்க சீதா பிராட்டி என்ற மகாலட்சுமி பெரிய பிராட்டியார் இல்லாம சௌக்கியமாயிருங்கிற அந்தரங்கமான அர்த்தத்தை சொல்லிட்டு போனார். ராவணனுக்கு தெரியாதா இவன் என்ன பேசுறான் அப்படின்னு? ஆச்சரியமான விஷயங்கள்லாம் காட்டிட்டு வந்திருக்கிறார் இங்க. அதனால பிரதிகூலமான விஷயத்தை தான் எடுத்து எப்பொழுதுமே பிரதிகூலமான விஷயத்தை கையே வைக்கக்கூடாது. பிரதிகூலமான விஷயங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் உபாயாந்தரங்கள் அப்படின்னு பெயர். உபாயாந்தரங்கள் அப்படின்னு வந்தாச்சுன்னா அதுக்கு பல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார் புள்ள உலகாசிரியர். புலலோகாச்சார் காட்டும் பொழுது அதுக்கு கர்மயோக, ஞான யோக, பக்தி யோக பல விஷயங்களை காட்டினே ஐஸ்வர்ய யோகம், விபூதி, எம்பெருமா அவதார ரகசியம், க்ஷேத்திரவாசம், அதுபோல நாம சங்கீர்த்தனம், திருவிளக்கெரிக்கை, திருமால் எடுக்கை முதலான விஷயங்கள் உபாயாந்தரங்கள். அதாவது உபாயத்வ புத்தியா பண்ணக்கூடாது. இப்போ நான் க்ஷேத்திரவாசம் பண்ணுறேனே எனக்கு மோட்சம் கொடுன்னா, அப்போ க்ஷேத்திரவாசத்தை மோட்சத்துக்கு நீ விலை பேசுகிற. நான் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணினேனே எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டியானா, அப்போ அந்த இடத்துலையும் என்ன பண்ணுற, திருநாம சங்கீர்த்தனத்தை மோட்சத்துக்கு விலை பேசுகிறாய் அப்படின்னு அர்த்தம் வந்துடுறது இல்லையா? அதனால இந்த இடங்கள்ல அதெல்லாம் இல்லாமல் உபாயத்வ புத்தி இல்லாமல் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தான். இப்போ உபாயாந்தரங்கள் அப்படிங்கிறது இங்கே பிராத்திகூல்யஷ்ட வர்ஜனம். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை பெத்தவனுக்கு தான் தெரியும், இந்த தகப்பனுக்கு, ஐயோ கல்யாணம் பண்ணி கொடுக்குற சந்தர்ப்பத்தில் ஐயோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே இவன் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவானா, இவன் நம்மளை ரட்சிப்பானா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருமா வராதா? கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா, அந்த விஸ்வாசம் திட விஸ்வாசம். ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் என்னென்னவோ நடக்கும். வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள் ஆகாரம் நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவார்கள். பந்துக்கள்லாம் என்னென்ன இவர்கள் வச்சிருக்கிறார்கள், பண்டங்கள்லாம் வச்சிருக்காங்க, என்ன பாத்திரங்கள்லாம் கொடுக்குறா அப்படின்னு அவர்கள் பார்த்துட்டு போயிடுவார்கள். பெத்த தாயார் அந்த வரக்கூடிய மாப்பிள்ளை அழகாக இருக்கானான்னு பார்ப்பார். இவள் காதல் ஆற்றாமையினாலே நாளைக்கு கல்யாணம்னு போது இன்னைக்கு பரம சந்தோஷத்தோடு இருப்பாள் அந்த கன்னிகை. ஆனால் பெத்த தகப்பனுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும். ஐயோ இப்படி நம்ம பெற்றுட்டோமே, நல்லபடியாக கொடுக்கணுமே, இவன் நல்லபடியாக என் குழந்தைய வச்சுக்கணுமே அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அதனால ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா, ரட்சித்தே தீருவன் அப்படிங்கிற விஸ்வாசத்தோடு புறப்பட்டு போனார். அப்படிங்கிறது விபீஷணாழ்வானுக்கு. எப்படி அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு, அந்த ஸ்ரீமான்கிற பதத்தை எடுத்திருக்கிறான். ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு போகிறான். அவனுக்கு அந்தரிக்ஷ கதகா ஸ்ரீமான், ஸ்ரீமத்வம் உண்டாயிடுத்து அப்படின்னார். சரி, அது ஒரு பட்சம் இருக்கட்டும். அதுக்கெல்லாம் வியாக்கியானம் நிறைய சொல்லணும். அதுக்கெல்லாம் உத்பபாத கதாபாணிகி சதுர்பிகி சகராட்சசைகின்னார். சதுர்பிகி சகராட்சசைகின்னு மறக்காம வால்மீகி சொல்றாருன்னு சொல்லும் பொழுதே விபீஷணன் மேலும் 4 ராட்சசர்கள், அப்போ 5 பேர் போனால் இலங்கையினுடைய பஞ்சமகா பிராணனே போயிடுத்துன்னு அர்த்தம். இப்போ அப்படி புறப்பட்டு போயிட்டார்கள். எங்கே போகிறார்கள்னா ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா, விஸ்வாசத்தோடு போகிறார்கள். அப்படி விஸ்வாசத்தோடு போகிறார்கள். ரட்சிக்கிறவனை வரிக்கணும். கோப்திருத்த வரணந்த கோப்தா, இவன் நன்னா வச்சு காப்பாற்றுவான்னு அவனை வரிக்கணும் இல்லையா? கண்ட பேர்கிட்ட போய் நிற்க முடியாது. இப்போ உதாரணம் சொல்லணுமானா, ஒரு மாடு துரத்தின்னு வருது, காளை மாடு, ஒரு தடிப்பயல் ஓடுறான் தெருவில். அங்கே எங்கேயோ ஒரு மூலையில் லொக்குன்னு எலிமிட்டு ஒரு கழவர் உட்காந்துருக்கார். ஐயா பெரியவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அவர் உண்மையான கோப்தாவோ, அவர் காப்பாற்ற தகுந்தவரோ? ஏமாந்தா அந்த கழவரையும் முட்டும், இவனையும் முட்டி தள்ளும் அந்த வரக்கூடிய மாடு. அதனால கோப்தாங்கிறது வரிக்கிறவன், இவர் தான் நம்மளை ரட்சிப்பாருங்கிற அந்த வரணம், கோப்திருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப நமம ஸ்ரீபதேரேவேதி ஆத்மானம் நிக்ஷிபேத் புதகான்னு ஆத்மாவை கொண்டு எம்பெருமான்ட்ட ஆத்மீயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போகணும். யானே நீ என் உடைமையும் நீயே என்று சொல்லும்படியாக எல்லாத்தையும் கொண்டு
போட்டுறபடி செய்கிறது தான் இந்த இடத்துல ஆத்மீயங்களை சமர்ப்பணம் பண்ணுறது. அதுக்கு ஆத்ம நிக்ஷேபம், கார்பண்ய கிருபண தசை எதுவுமே இல்லாமல் எம்பெருமானே காப்பாற்ற தகுந்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கொண்டு தான் நம்ம எம்பெருமான்கிட்ட சரணாகதிங்கிறது பண்ணுறோம். நிச்சயமாக எம்பெருமான் காப்பாற்றியே தீருவன், அதில் ஒரு லவலேஷம் ஒரு சந்தேகமும் வேண்டாம். அவன்தான் காப்பாற்ற தகுந்தவன். மற்ற எந்த தேவர்கள் வந்தாலும் அவர்கள்லாம் ரட்சிக்கக்கூடியவர்கள் அல்லர். அவர்கள் அப்படியே வந்தால் கூட அவர்கள் பல்லை இடிச்சுட்டு கிட்ட நான் உன்னை காப்பாற்றுறேன்னு அவளுடைய எல்லை எவ்வளவோ, எல்லை நிலம் எவ்வளவோ, அவ்வளவுதான் அவளால் காப்பாற்ற முடியும். அதுக்கு மேலே வேணால் எம்பெருமான்கிட்டேருந்து கேட்டு வாங்கி தான் கொடுக்க முடியும். இப்போ ஒவ்வொரு தேவன்ட்டையும் போய் கேட்டாக்கா எனக்கு மோட்சம் கொடுனா, சிவனே கேட்டாலும் பிரம்மாவே கேட்டாலும் அவளாலெல்லாம் கொடுக்க முடியாது, அவர்களாலே கொடுக்க முடியாது. எம்பெருமான் பார்த்து அவன் அனுகிரகம் பண்ணி ஞானமாகிய கையை நீட்டி ஸ்வீகாரம் பண்ணுறான் இல்லையா? அப்பொழுதுதான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் மோட்சத்தை விலை பேசக்கூடாது. எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலைசேர் தொல்லைன்னார் ஆழ்வார். அதாவது எம்மா வீட்டு திறமும் செப்பம், அடே ஆச்சரியமாக சொல்கிறாரு. எம்மா அடே எம்பெருமானே, வீட்டு திறமும் செப்பம், நாங்கள் வைகுண்டம் வேணும் மோட்சம் வேணும்னு நாங்கள் செப்ப மாட்டோம். பின்ன என்ன வேணும்டான்னா, நின் செம்மா பாத பருப்பு, பாத பத்மம் இருக்கு இல்லையா, நின் செம்மா பாத பருப்பு தலைசேர் தொல்லை, அப்பேற்பட்ட என் தலையிலே உன் திருவடியை வைக்க வேணும் அப்படின்னு தான் கேட்டார் இந்த இடத்துல. அதனால மோட்சத்துக்கு வேலை. ஏன்னா இவருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மாழ்வார் கேட்டுவிட்டா கொடுக்க மாட்டாரா எம்பெருமான்? இருந்தாலும் கேட்டாக்கா என்ன தெரியுமா ஆகும்? அங்கே போய் ஏதாவது தவறுகள் நேர்ந்தால், வேறு ஏதாவது வேண்டாத விஷயங்கள் நடந்தால், நீ தானே மோட்சம் கேட்ட, நீ கேட்டதுக்கு இச்சானுகுணமாக கொடுத்துட்டேன்னுடுவார் பெருமாள். அங்கே தவறு நேர்ந்தால், அதே எம்பெருமான் பார்த்து அவனுடைய இச்சைக்கு சேர நமக்கு இப்போ எப்பேற்பட்ட வைகுண்ட பிராப்தியை கொடுத்தா அது எம்பெருமான் கொடுத்தா அவன் பார்த்துக்கிறான். அது அவனுடைய என் அடியார் அது செய்யார், செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் என்று இருப்பான் எம்பெருமான். என் அடியார் அது செய்யார், மகாலட்சுமியே போய் இவன் தப்பு பண்ணினவன்னு சொன்னா கூட என் அடியார் அது செய்யார், என் அடியார்கள் அப்படின்றவர்கள் ஒரு காலம் தவறுகளை செய்ய மாட்டார்கள் அப்படின்றான். என் அடியார் அது செய்யார், செய்தாரே நன்று செய்தார். சரி இருக்கட்டும். அடுத்தது என் அடியார் அது செய்யார், உன் அடியாராயிருந்தால் தவறு பண்ணுவார்களோ என்னமோ, என் அடியார் தவறு பண்ண மாட்டார்கள். மூன்றாவது வியாக்கியானம், என்னடி யார் அது செய்யார், அதாவது என் அடியாருங்கிறத என்னடி யார் அது செய்யார், அதாவது யார் தான் தப்பு பண்ணல உலகத்தில், நீனும் புதுசாக சொல்கிறியே, எப்போ என்கிட்ட அடைஞ்சிட்டானோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் ஸ்வீகரிப்பான் இல்லையா? அதுதான் விசேஷனம், அதுதான் கார்பண்ண கிருபண தசை. எம்பெருமான்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டுட்டோமே ஆனால் அவன் பார்த்துக்கிற தசை இருக்கே, அதான் இப்போ இந்த 22வது ஸ்லோகத்தில் எடுக்கிறார். ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோனன்யகதி சரண்யா த்வத்பாதமூலம் சரணம் பிரபத்யே. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முதல் வார்த்தையே ந தர்ம நிஷ்டோஸ்மி. இங்க தேசிகன் கூட ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றார். தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானவிஜ்ஞம் அனுதாபலவோஜிதம் மாம் அப்படிங்கிறார் இங்க. அதாவது தர்ம துருகம், தர்ம துரோகி சுவாமி, எனக்கு தர்மமே தெரியாது, தர்மமே இல்லாத போது நான் என்னத்தை சொல்லி என்ன பண்ண போறேன்? தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமன், சார்வபௌமன்னா சக்கரவர்த்தி ராஜாதிராணி, எல்லா விதமான பாபங்களுக்கும் ராஜாவா இருக்கிறேன். சகல துஷ்கிருதி ஆத்மானபிஜ்ஞம், ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் இல்லை, ஆத்ம அனபிஜ்ஞம் தெரியாதவனா இருக்கிறேன். அனுதாப லவோஜிதம், ஒரு அனுதாபம் கூட இல்லை சுவாமி, ஒரு லவலேஷம் லஜ்ஜ கூட இல்லை, வெக்கப்படலை. சுவாமி மணவாள மாமுனிகள் யதிராஜ வம்சத்தில் சொல்றார், பாப்பே கிருத்தே யதி பவந்தி பயானுதாப லஜ்ஜாஹா புனக்கரணமஸ்ய கதங்கடேதான்னு கேட்டிருக்கார். நீ எப்பொழுது அனுதாப லவோஜம், அனுதாப லவோஜிதம் இந்த இடத்துல சொல்றார், நீ பாப்பே கிருத்தே யதி பவந்தி, பய அனுதாப லஜ்ஜா, பயம் இருக்கணும், இல்லை அனுதாபம் இருக்கணும், லஜ்ஜா வெக்கப்படணும். குறைஞ்சபட்சம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, அவனை இப்படி கீழே விழும்படியாக செஞ்சுட்டோமே வாழ்க்கையில் அப்படின்னு ஏதாவது நினச்சா கூட அது லஜ்ஜை வெக்கம் வந்துடும். அப்படி இருந்தால் கூட மறுபடியும் செய்ய மாட்டாங்க இல்லையா? புனக்கரணமஸ்ய கதங்கடேர, மறுபடியும் எப்படி உண்டாகும் அந்த பாப்பங்கள்லாம்? வரவே வராது.
அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதை மாதிரி இந்த இடத்துல தர்ம துருகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ந தர்ம நிஷ்டோஸ்மி, எனக்கு தர்மம்னா என்னன்னே தெரியல. ஹே சரண்யா, சரணாகதிய அங்கீகரிக்கக்கூடிய பிரதிசம்பந்தியான எம்பெருமானே சரண்யா. அவன் சரண்யன், நான் சரணாகதன். அவன் ரக்ஷகன், நான் ரக்ஷியன். நான் ரட்சிக்கப்பட வேண்டியவன், அவன்தான் ரட்சகன். அவன் சரண்யன், ஒரு மிதுனம் சரண்யம். பிராட்டிய பெருமாளும், ஏன்னா எம்பெருமான் நம்மளை அங்கீகாரம் பண்ணி நமக்கு நல்லதை செய்யணுமேயானால் அப்போ பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதிலே ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயம் என்று தெரிவிக்கிறாருங்க. அதை ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே, அந்த ரட்சணத்துக்கு பிராட்டி வேணும் தான். அது இல்லாமல் எம்பெருமான் காப்பாற்ற போறதில்ல. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றாருங்க, எனக்கு தர்மம் அப்படிங்கிறதே ஒன்று. ஹே சரண்யா, நீங்க 2 பேர் சேர்ந்த ஒரு மிதுனமா இருக்கக்கூடிய எம்பெருமானே சரண்யா. தர்ம துருகம் ந தர்ம நிஷ்டோஸ்மி, அதாவது நான் கர்மயோகத்தில் நிலை நின்றவனா இல்லை. ஏன்னா தர்மங்கள்னா கர்மயோகம், ஞான யோக, பக்தி யோகம்னு யோகம்னு சொல்லிட்டு போறதுனால அதுக்கு கர்மயோகத்தில் எனக்கு அப்பேற்பட்ட அனுசந்தானம் இல்லை. நச்சாத்மவேதி, நச்ச ஆத்மவேதி அப்படின்னாக்கா ஞானம் இல்லை, ஆத்ம ஜானம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. துவச்சரணாரவிந்தே, உன் திருவிடை தாமரைகளில் பக்திமான்ன அஸ்மி, நான் ஏதோ பக்தி பிராபல்யத்தில் வந்தவனாக இல்லை. எனக்கு பக்தினா என்னதுன்னே தெரியல. பக்தி பிராபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள், ஞான ஆதிக்கத்தாலே பிரபன்னர்கள் பூர்வாச்சாரியர்கள், அஜ்ஞானத்தாலே பிரபன்னர்கள் அஸ்மதாதிகள் என்று ஆச்சரியமா புள்ள உலகாசிரியர் எடுத்திருக்கிறார். அதனாலே அந்த பக்திங்கிறது ஆழ்வார்களுக்கு இருக்கிற பக்தி கூட எனக்கு கொஞ்சம் கூட மனசு அப்படியே உருக மாட்டேங்கிறத. உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன் தொண்டரைப்பொடி ஆழ்வார். குடதிசை முடியை வைத்தான், குணதிசை பாதம் நீட்டினான், வடதிசை பின்பு காட்டினான், தென் திசை இலங்கை நோக்கி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு, அடே எம்பெருமானே எனக்கு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறார். ஆழ்வாரை பார்த்து கேட்டால் எனக்கும் அப்படிதான் ஆறுதுங்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பா. ஏன்னா அவருக்கும் உடல் உருகிறது, இவருக்கும் உடல் உருகிறது. உடல் உருகி வாய்மடுத்துன்னார் பெரிய ஆழ்வார். அப்ப எல்லாருக்கும் உடல் உருகிறது, நமக்கு மனசு உருகிறதே சிரமமா இருக்கே சுவாமி. ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி, அப்படி நினைச்சா உடனே எனக்கு அப்படி இருக்கணும். ந பக்திமான், அந்த பக்தினாலே உருகும்படியான விஷயம் அடியன்ட்ட இல்லவே இல்லை. ந பக்திமானே துவச்சரணாரவிந்தே, உன் திருவடி தாமரைகள்ல பக்திமான் அஸ்மி, பக்தி உடையவனாக இருக்கல. அகிஞ்சனஹா, ஒரு உபாயமும் இல்லாதவனா இருக்கிறேன். எனக்கு உபாயம்ங்கிறதே தெரியல சுவாமி. தேவரீரே உபாயம், தேவரீரே உபேயம் அப்படிங்கிறது புரியறது. அது எப்படிங்கிறது மார்க்கம் தான், அந்த உபாயம்ங்கிற அந்த மார்க்கம் தான் தெரியல. ஆச்சாரியாபிமானம் அப்படிங்கிறது தானே கடைசியாக 5 உபாயங்கள்லே கடைசியாக கர்மயோக, ஞானயோக, பக்தி யோக, பிரபத்தி யோக, ஆச்சாரியாபிமானம். அந்த ஆச்சாரியாபிமானம் தானே நமக்கு எல்லாத்தையும் வழிகாட்டி கொடுக்கக்கூடியது. அது இல்லாமல் போயிடுத்தே சுவாமி அடியனுக்கு அப்படிங்க ரொம்ப தாபப்படுறார். அகிஞ்சனஹா அனன்யகதிஹி சரண்யா, அகிஞ்சனஹா ஒரு உபாயம் தெரியல. அனன்யகதிஹி அப்பேற்பட்ட வேறு புகழற்றுமனா அடியேன். त्वत्पादमूलं शरणं प्रपद्ये, त्वत्पादमूலம், உன்னுடைய திருவடி கீழே திருவடி தாமரைகளில் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னார் ஆழ்வார். இந்த இடத்துல உன் தாமரைகளை சரணம் பிரபத்திய உபாயமாக நிச்சயிக்கிறேன். உபாயம்னு தெரியலேன்னு சொன்னவர் இப்போ அகிஞ்சனஹான்னு சொன்னவர் இப்போ சரணம் பிரபத்தியே, ஏ சரணம் பிரபத்து. ரொம்ப அழகாக எடுக்கிறார் இந்த இடத்துல. தார்மீகனான விஷயமாக நான் இருக்கலை, ஆத்மவேதியான ஞானவானா இல்லை. ந பக்திமானு ஞானம், பக்தி, வைராக்கியம் இது 3மே இல்லை அடியன் இடத்துல. இதெல்லாம் போகட்டும், எல்லாம் சரி இருக்கு. நான் அகிஞ்சனஹா உபாயம் அற்றவனாக இருக்கிறேன். அனன்யகதிகி வேற புகழ் இல்லாமல் இருக்கிறேன்னு எல்லா விஷயத்தையும் எடுத்து அனன்யகதிகி சரண்யா என்று நீதான் சரண்யன் அப்படிங்கிறத சொல்லி தொற்பாத மூலம் சரணம் பிரபத்திய. ஞானம் இல்லாமை அர்த்த சித்தமா இருக்க ஞானமில்லை என்கிறது. ஞானம் இல்லாமை அர்த்த சித்தமா இருக்கும்போது ஞானமே இல்லைன்னு சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே.
பகூனாம் ஜென்மனாமந்தே. அப்போ அடே அப்பா பகூனாம் ஜென்மனாமந்தே அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த இடத்துல அவர் என்ன விதமாக எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோமேயானால், பல ஜென்மங்களுக்கு பின் ஞானியானவன் வாசுதேவனே எல்லாம் உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னார் இல்லையா. அதுதான் வாசுதேவ சர்வ. அந்த ஞானவான் யாருன்னா நம்மாழ்வார் தான். அப்பேற்பட்ட எல்லாம் என்று எனக்கு உபாசிக்கிறான். அப்படிப்பட்ட மகாத்மா மிகவும் கிடைத்தக்க அறியவன், துர்லபகான்னுட்டார் அந்த இடத்துல. அதனால் எது சொல்கிறார் இந்த இடத்துல, பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுதுர்லபா. அவன் சுதுர்லபன், துர்லபண்டா எனக்கு அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வார் ஒருவர் தான் அந்த இடத்துல. ஏன்னா ஞானிகளை நான் பிறப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஞானினஹா தத்துவதர்ஷினஹா. ஞானி தோ ஆத்மைவ மே மதம் நான் ஒரு இடத்துல. அப்புறம் எனக்கு நானே பிறப்பிச்சுக்கிறேன்னு சொன்னால் அப்போ ஞானி தான் நான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஞானிகளை பிறப்பிக்கிறேன்னு அர்த்தம் வந்துடுறது இல்லையா. அந்த ஞானி யாருன்னு கேட்டால் நம்மாழ்வார். ஞானினஹா தத்துவதர்ஷினஹான்னு பகுவச்சனத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டால், நம்மாழ்வாரிடத்தில் மற்ற ஏனைய ஆழ்வார்கள்லாம் அவருடைய அங்கபூதங்களாக இருந்து இவர் அங்கேயாக இருப்பதனாலே ஞானினஹா தே உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா என்று ரொம்ப ஆச்சரியமாக அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறார். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் கடைசி ஸ்லோகம், ந நிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சகஸ்ரசோ யன்ன மயா வ்யதாயி சோஹம் விபாகாவசரே முகுந்தா கிரந்தாமி சம்பிரதி அகதிஹி தவாக்ரே. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அகமஸ்மி அபராதானாம் ஆலயா. அபராதங்களுக்கு ஆலயமாகவே இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட நான் ஹே முகுந்தா. முகுந்தன்னா மோக்ஷம் ததாதி இது முகுந்தா, முக்தியை அளிப்பவனேன்னு அழைக்கிறாருங்க. முகுந்தான்னு பெருமான் திருநாமத்தை சொல்லி அழைக்கிறாருங்க. முகுந்தா முக்தியை அளிக்கும் எம்பிரானே. யத் நிந்திதம் கர்மா. நிந்திக்கப்பட்ட கர்மங்கள் நிறைய உலகத்தில் இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட காரியம் என்னாலே மயா அகம் மயா திருத்தியா விபக்தி, அதாவது என்னாலே சகஸ்ரச ஆயிரக்கணக்கான தடவை நவ்யதாயி. இதுதான் செய்யப்படலை, ஆயிரக்கணக்கான செய்யப்படவில்லை அப்படிங்கிறது அப்படிப்பட்ட தீயச்செயல் லோகே சாஸ்திரத்திலேயே நாஸ்தி. அதாவது சாஸ்திரத்திலே இல்லைப்பா, நான் செய்யாததே கிடையாது அப்படின்னு ரெண்டு நெகட்டிவாக சொல்லி நான் நிறைய செஞ்சுருக்கேன். சகஸ்ரசா என்னமயா வியதாயி சோகம். அப்பேற்பட்ட நான் பல விஷயங்கள்லே நான் எவ்வளவோ வேண்டாத விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஆயிரக்கணக்கான நவ்யதாயி, நான் இதுதான் செய்யலை, இதுதான் என்னால் செய்யப்படலை. அப்படிப்பட்ட தீய செயல்கள்லாம் லோகே, இந்த சாஸ்திரத்திலேயே அர்த்தம். இந்த இடத்துல சாஸ்திரத்திலேயே ந அஸ்தி, அப்படி ஒன்று இல்லவே இல்லைப்பா. சோகம் விபாகாவசரே முகுந்தா. அந்த கர்மங்கள்லாம் இப்போ பலன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடுது. சோகம் விபாகாவசரே, விபாக அவசரம், அதாவது அந்த பலனை கொடுக்கும் தசையை சம்பிரதி இப்போ வந்துடுத்து அகதிக்கு வேறு புகழ் இல்லாதவனாக தவாக்ரே கிரந்தாமி, தேவரருக்கு முன்னாலே அடியேன் கதறுகின்றேன். கதறுகின்றேன் அப்படின்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார்னு தெரிவித்தார் இல்லையா. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல இவர் கதறுகிறேன்னு அழறார். எதுக்காகன்னா, நான் என்னதான் தப்பு பண்ணுறேன், ஆயிரமானது இங்கே லட்சமாக கோடி கோடியான அர்த்தம். இங்கே எம்பெருமான் நீ பண்ணின 100 பாப்பங்களில் கூட கணிசிக்க மாட்டான். ஆனால் ஒரு உபகாரம் பண்ணிவிட்டாக்கா பகவான் அப்படி கொண்டாடுவான் நம்மளை அப்படின்னு ராமாயணத்தை சொல்கிறார். அதாவது உபகாராபதேசேன கிருதானி அகரகரமயா அப்படின்னு நம்ம இங்கே எம்பெருமான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா. ஆனால் எம்பெருமான் என்ன சொல்கிறான், கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தயா. நஸ்மரதி அப்படின்னு விட்டார். ஆனால் நாம் நித்தியப்படி திருவாராதனம் பண்ணும் பொழுது உபகாராபதேசேன கிருதானி அகரஹர்மயா. அதனால் அந்த இடத்துல போய் எவ்வளவு தப்பு தான்டாப்பா நான் பண்ணலை, அதனால் என்னை என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, க்ஷமஸ்வ புருஷோத்தமா, என்னை க்ஷமிச்சுடுன்னு சொல்கிறது தவிர வேறு கதி இல்லை. ஆனால் எம்பெருமான் அதெல்லாம் கணிசிக்க மாட்டாங்க. 100ன்னு சொல்லியிருக்காங்க. சதமபி ஆத்மவத்தையா அப்படின்னு ராமாயணத்தில் சொல்கிறார். சதம்னா 100 தான் பாப்பம் செய்கிறோமா, எம்பெருமான்கிட்ட நிவேதனம் பண்ணுறது வெறும் 100 தானா? இல்லையே, பின்ன என்ன விஷயம் அப்படின்னார்.
சதமபி ஆத்மபத்தியான சதமாக கோடானு கோடி பாபங்களை நம்ம க்ஷணே பதே பதே பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாமே நாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை எடுத்து அங்கே விஜாபனம் பண்ணுறது போல இந்த இடத்துல நான் சோகம் விபாகா அவசரே முகுந்தா, ஹே மோட்சத்தை அளிப்பவனே, அந்த விபாகா அவசரே கிரந்தாமி. இப்பொழுது அதெல்லாம் எனக்கு பலன் கொடுக்கறதுக்கான சமயம் வந்துடுத்து. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சம்பிரதி இந்த சந்தர்ப்பத்தில் நீ என்ன பண்ணணும், அகதிஹி, நான் இப்போ ஒரு கதி இல்லாமல் போன பாசுரத்தில் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், அகிஞ்சனஹா அனன்ய கதிஹின்னார், வேற புகலிடம் இல்லாமல் உங்கள்கிட்டயே வந்துட்டேன் அப்படின்னார். இந்த இடத்துல அகதிஹிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, பாபங்கள் பண்ணினா அகதி தான். பாபங்கள் மேலே பண்ணிட்டே போனாக்கா அகதியாகவே இருக்க வேண்டியது தான். அப்படிங்கிறதுனால சோகம் விபாகாபசரே முகுந்தா கிரந்தாமி சம்பிரத் யகதிஹி தவாக்ரே, உன் முன்னாடி நான் இது ரொம்ப தாபப்பட்டு நிற்கிறேன்ப்பா. 1000 மடங்கு அப்படின்னு என்னால் பண்ணப்பட்டது என்னன்றது கர்மம் உண்டோ, அதிபாதக மகாபாதகங்கள் அது சாஸ்திரத்தில் இனிமேல் கிடையாது. அனுஷ்டாத்தாக்கள் பக்கல் இல்லாத நிஷித்த கர்மாக்கள் நான் நிறைய பண்ணிவிட்டேன். சாஸ்திரத்திலேயே காணலாம் இல்லையா, அது கூட காண முடியாதபடிக்கு சோகம் நிஷித்தங்களை அனுஷ்டித்து பிராயஷ்சித்தங்களிலும் நான் அதில் போய் ஈடுபடாமல் ஐயோ தப்பச் செய்தோம் அப்படிங்கிற அனுதாபமும் இல்லாமல் இருக்கிற நான் விபாகாவசரே, அதெல்லாம் இப்போ எனக்கு பலன் கொடுக்கக்கூடிய சமயம். அவை பக்குவமாய் அனுபவத்தை ஒழிய போக்கிடமில்லாத அவஸ்தையில் ஹே முகுந்தா முக்தி பூமி பிரதா, முக்தி மோட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவனே, இந்த துர்தசையை பிராப்தனானவனுக்கும் தேவரீரே உஜ்ஜீவன ஹேது, நீதான் என்னை உஜ்ஜீவனம் பண்ணி வைக்க வேணும் என்று ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிச்சிருக்கிறார். துராச்சாரோபி சர்வசோ கிருதக்னோ நாஸ்திகா அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறார் இங்கே. அதனால் துராச்சாரன் அப்படின்னா அவன் என்னென்ன சர்வ ஆஷி எல்லாம் கிருதக்னன், எல்லா செய்த நன்மைகளையும் மறக்கக்கூடியவன். அவன் யாருன்னா நாஸ்திகன். அந்த மாதிரி நான் இருக்கேன்னு தன்னை சொல்கிறான். யத்யபி தஸ்ய ஸ்யாத் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம்னு தேவரீர் வாக்கு சொன்னீரே ராமாயணத்தில் விபீஷணாழ்வான் வந்த பொழுது. அதை போல் என்கிட்ட தோஷமே நிரம்பியிருந்தாலும் உங்கள்கிட்ட சரணாகதின்னு போன ஸ்லோகத்தில் சொன்ன பிரகாரம் அகதிஹி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்லிட்டு வந்தேனே, அதனால் தேவரீர் தான் எனக்கு கதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். அடியேன் இந்த 5 ஸ்லோகங்களாலே யதாசக்தி யதாதீதம் யதாமதி அடியேன் சொல்லியிருக்கிறேன். அடியனுக்கு உடம்பு சுவாஸ்தியம் சமயக் நாஸ்தி, சரியானபடி இல்லாததுனால எவ்வளவு பேச முடிஞ்சதோ அவ்வளவுதான் பேசியிருக்கிறேன். க்ஷமித்தருள வேணும். இதில் அடியேன் தவறுகள் இழைத்திருந்தால் அது அத்தனையும் அடியேனுடையது. மற்றபடி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தேவரீர்கள் எல்லாருடைய உள்ளத்திலையும் திருவுள்ளமானால் அது எல்லாமே எதுகுரி எதிராஜ ராமானுஜ ஜீயர் சுவாமி திருவடி தாமரைகளில் கொண்டு சேர்த்து அடியேன் இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். இந்த ஸ்லோகதாரா இன்னும் தொடர்ச்சியாக பல வருஷங்கள்லாம் கூட போக வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 5 தான் அப்படின்னாக்கா நிறைய டைம் ஆகும். அதை எடுத்து பேசுகிறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அடியனுக்கு கொடுத்த ஸ்லோகங்களும் ஆச்சரியமான வேதாந்த விசாரங்கள்லாம் பண்ணும்படியான ஒரு விஷயத்தை கொடுத்தார் சுவாமி. அது அடியன் வியாக்கியானித்துள்ளேன். இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை கலசி ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு தீமைகள் இருந்தால் விட வேணும் என்று சொல்லி பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜ தயாம்புராஷே அக்ஞோயமாத்ம குணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்யசரணோ பவதீதி மத்வாஹ. அடியேன் தாசானுதாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால்,
இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.